ஐம் ஆடியபிள்? கிரி ப்ரோ, என்னோட ஆடியோ கிளியரா இருக்கா? நீங்க ஆடியபிள் இல்ல. ஒரு நிமிஷம். Am I audible? கிரி ப்ரோ கேக்குதா? கேக்குதுண்ணா. நானு கிரி ப்ரோ, நான் பேசுறது கேக்குதா? ஆக்சுவலா கிரி ப்ரோ நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. இப்போ கேக்குதாண்ணா? ஹலோ, You both are audible. Hello? கிரி ப்ரோ இருக்கீங்களா? ஹலோ. Yes, Mr. Giridharan and Saravanan sir, you both are audible. Hello, Mr. Giridharan. Hi Malay sir, You I'm can audible. start, Giridharan sir. Giri bro, I'm audible. Yes. ஓகே, என்னோட பிபிடி தெரியுதா? கிரி ப்ரோ, உங்க வாய்ஸ் கேட்கல ப்ரோ. Your screen is visible. okay, now my voice is audible. Am I audible? Yes, you are. Okay. Okay. Malay sir, my PPT is visible. Yes, Yeah. it is visible. It is visible. Anyone is there? Please confirm. Yes, it is visible. Visible. Okay. When I need to start, can I start now? Audience are there. Yes, you can start. You can start. ஸோ இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, ஹவு டு ஐடென்டிஃபை பிரேக் அவுட்ஸ். ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மிரா இண்டிகேட்டர்ஸ் டீம் இருக்குல்ல, ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோ, வால்யூம் ஃப்ளோ அண்ட் ஃபிளெக்சிபிள் வால்யூம் ப்ரொஃபைல். ஸோ இதை பத்தின இதனுடைய டேட்டா வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க மார்க்கெட் மிரா இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஆக்சல் பிக்ஸ் டேட்டா ஃபீட் அப்படின்ற கம்பெனில நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கனால, ஸோ நம்மளுக்கு இந்த மிரா சாட் வந்து கம்ப்ளீட்டா வந்து 1 lakh வந்து ஒர்த் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. ஸோ நம்ம வந்து ஆக்சல் பிக்ஸ்ல நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணா மட்டும்தான் இந்த மிரா சாட் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய நிஜா ட்ரேடர்லயோ நம்ம யூஸ் பண்றதுல வந்து ஃப்ரீயா கிடைக்குது. ஸோ இது வந்து இப்போ ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு மிஸ்டர் சரவணன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் அனாலிசிஸ்ல இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நான் இப்போ வந்து டேக் ஓவர் பண்றேன். ஆனா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இன்னும் பெட்டரா. ஹலோ. Yes, Mr. Saravanan, you can start, sir.
அனைவருக்கும் வணக்கம். So once again I confirm I am audible and my screen is visible. Yes, yes, it is. It is. Okay. I hope screen visible ஆகும்னு நினைக்கிறேன். Okay. So என்னோட நேம் ஃபர்ஸ்ட் ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ என் நேம் சரவணன். ஸோ நான் மார்க்கெட்டில் 2002ல இருந்து வந்துட்டு என்னென்னா இருக்கிறேன். புரோக்கர் ஆஃபீஸ்லையும் வந்துட்டு என்னென்னா ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய வருஷம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற அந்த ஒரு திமிரில் தனியாக போய் நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல ஜாப்பையும் ரிசைன் பண்ணிவிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு வந்தேன். ஸோ அங்கே மார்க்கெட்டுக்குள்ளே வந்து இப்போ எனக்கு நானே ட்ரேட் பண்ணும்போது தான் அந்த ரியலான எமோஷன் அப்படின்றதே வந்துட்டு என்னென்னா தெரிய வந்தது. ஸோ அங்கே புரோக்கர் ஆஃபீஸில் இருக்கும்போது மற்றவங்களோட ப்ராஃபிட்டோ லாஸோ அதை வந்துட்டு என்னை பெருசாக அஃபெக்ட் பண்ணல. ஏன்னா அங்கே நிறைய கிளைண்ட் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணுவாங்க, நிறைய கிளைண்ட் லாஸ் பண்ணுவாங்க. அது எனக்கு வந்துட்டு பெருசாக வந்துட்டு என்னென்னா தெரியல. நான் இண்டிவிஜுவலாக ட்ரேடிங் பண்ணும்போது தான் ஒரு 10,000 rupees லாஸ் அப்படின்னாலே உள்ளே இருக்கிற குடல் குந்தாணி எல்லாம் அப்படி வெளில வர மாதிரியான ஒரு ஃபீலை வந்துட்டு எமோஷனை க்ரியேட் பண்ணுச்சு. அப்போ ரியலான டஃப்னஸை வந்துட்டு என்னென்னா நான் அங்கே தான் உணர்ந்தேன். நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம புரோக்கர் ஆஃபீஸ்லாம் வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஜாப் ரிசைன்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்றதையும் வந்துட்டு என்ன நான் ரியலைஸ் வந்துட்டு என்ன பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா நிறையா டெக்னிக்கல் அனாலிசிஸு இருக்கிற எல்லா ஓல்டு ஸ்கூல் மெத்தடு எல்லாமே வந்துட்டு என்னென்னா ஓவரால் பண்ணிட்டேன். ஏன்னா நான் இருந்த காலகட்டம் அது. எனக்கு முழு நேர தொழிலே வந்துட்டு என்னென்னா மார்க்கெட்டு தான். எனக்கு வேறு தொழில் தெரியாது. ஸோ அதனால் வேறு எந்த வேலைக்கும் போகவும் வந்துட்டு என்னென்னா முடியல. அப்படி அதுக்குள்ளே வந்துட்டு இருந்து நிறையா வருஷங்கள் வந்துட்டு என்னென்னா ஓடி இப்படி திரும்பி பார்க்கும்போது காலங்கள் வந்துட்டு என்னென்னா போயிடுச்சு. ஸோ லேட் மேரிடு. ஸோ நான் லேட்டாக இப்போ தான் குழந்தையும் வந்துட்டு பிறந்திருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் வந்துட்டு என்னோட பர்சனல் லைஃப்பை அப்படியே நிறையா உள்ளே பூந்து விளாண்டுருச்சு. ஸோ இதை வந்துட்டு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காகவோ அதுக்காகவோ சொல்லலை. ஸோ மார்க்கெட் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே ஒரு அற்புதமான ஃபீல்டு. சோலோ பிஸ்னஸ், தனி ஒருவனாக வந்துட்டு என்னென்னா பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் எதுன்னு கேட்டால் மார்க்கெட் தான். அதனால உலகத்திலேயே ரொம்ப நல்ல ஃபீல்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா மார்க்கெட் தான். அட் சேம் டைம் உலகத்திலேயே ரொம்ப மோசமான ஃபீல்டு எது அப்படின்னு கேட்டால் அதுவும் மார்க்கெட்டு தான். இது என்னை பொறுத்த வரைக்கும், இது என்னோட ப்ராஸ்பெக்டிவ்ல நான் சொல்கிறேன், நான் புரிஞ்சுக்கிட்டதை. ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஹோட்டல் வச்சுருக்கோம் அப்படின்னோன்னா அதில் ஹோட்டலில் ஏதாவது மிஞ்சும். இன்கேஸ் அது லாஸ் ஆகிடுது ஹோட்டல் அப்படின்னா அந்த சட்டி பாத்திரம் அடுப்புன்னு சொல்லிட்டு ஏதாவது மிஞ்சும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஒன்றுமே வந்துட்டு என்னென்னா இல்லை. அப்படியே 0 or 0. ஓவராலாக வந்துட்டு நீங்கள் 48 ரூபா அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவான். 4 லட்ச ரூபா போட்டிருக்கும் போது ஓவராலாக எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டு வெறும் 48 ரூபா தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்துட்டு என்னென்னா மார்க்கெட்டை வந்துட்டு ஆக்கி விட்டுரும். ஸோ அப்போது இவ்வளோ பெரிய ரிஸ்க் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா இங்கே இருக்குது. அட் சேம் டைம் ரிவார்டும் இருக்குது. அப்போது ஒரு கரெக்டான டூலை வந்துட்டு எடுத்துட்டு ஒரு ப்ராப்பரான அனாலிசிஸ், அதை தான் அழகாக சொல்லுவான், முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்றாங்க. ஸோ அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே ப்ராப்பராக வந்துட்டு என்னென்னா ஆரம்பித்து அந்த ப்ராப்பரான டூலோட வந்துட்டு என்னென்னா நம்ம அங்கே போகும்போது வந்துட்டு என்னென்னா பெருசாக ப்ராஃபிட் பண்ணுறோமோ இல்லையோ பெருசாக லாஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த வகையில் ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தடு அப்படின்னு தான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். ஸோ அப்படி தேடும் போது தான் வந்துட்டு என்னென்னா எனக்கு ஒரு 3 டூல் கிடச்சிச்சு. அந்த டூலை பற்றி நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் வந்துட்டு என்ன, இதுதான் என்னோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். ஓகே. ஸோ ஒரு டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட். இது பியூர்லி வந்துட்டு என்னென்னா எஜுகேஷனல் பர்பஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ், இந்த ஒரு மீட்டிங்க்கு வந்துட்டு அரேஞ்ச் பண்ண மிராசாட் அண்ட் ஆக்சல்பிளெக்ஸ் டீம் எல்லாருக்குமே வந்துட்டு என்னென்னா தேங்க்ஸ் சொல்கிறேன். பர்டிகுலராக மலாய், இந்த கண்டென்ட்டை வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா சார் தான் வந்துட்டு மலாய் சார் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணி வந்துட்டு கொடுத்தாரு. ஒன்ஸ் அகேன் ஆக்சல்பிளெக்ஸ் டீம் அண்ட் மிராசாட் அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். ஓகே. ஸோ அப்படி ஒரு 3 டூலை வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா காட்டுறாங்க, ப்ரொஃபஷனல் அனாலிசிஸ் டூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஜென்ரலாக ஒரு வார்த்தை இருக்குது, மார்க்கெட்டை வந்துட்டு என்னென்னா அமெச்சூர் வந்துட்டு என்னென்னா ஓப்பன் பண்ணுவாங்க, மெச்சூர் வந்துட்டு என்னென்னா க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. இது ரொம்ப பழமையான வார்த்தை, பட் அது உண்மைதான். ஸோ அப்போ வந்துட்டு என்னென்னா இங்கே ஆல்வேஸ் வந்துட்டு என்னென்னா மெச்சூராக இருக்கிறவங்க தான் வந்துட்டு வின் பண்ணுறாங்க. அப்போ அமெச்சூராக இருக்கிறவங்கன்னா யார்? இன்னைக்கு யூடியூப்ல வந்துட்டு என்னென்னா ஒன்று பார்த்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்துட்டு, இல்லைனா என் ஃப்ரெண்டு எவனா அவர் சொல்லியிருப்பான், இல்லை சொந்தக்கார மாமா வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாரு, நீங்கள் வந்துட்டு மார்க்கெட் அப்படின்ற இதை வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாரு, அப்படி வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம், நம்ம இது பண்ணி தான் உள்ளே வந்திருப்போம். ஸோ அப்போ மார்க்கெட்டை முறைப்படி வந்துட்டு என்னென்னா கற்றுக்கிட்டு இங்கே வந்தோமா அப்படின்னு கேட்டால் இங்கே கேள்விக்குறி தான். அப்படி முறைப்படி வந்துட்டு என்னென்னா கற்றுக்கிட்டே வந்துட்டு என்னென்னா வரல. அது என்ன முறை அப்படின்னோம்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா ஐபிஓ வந்துட்டு என்னென்னா போடணும். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்துட்டு தெரியணும், ஐபிஓ போடணும். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாமே வந்துட்டு என்னென்னா வச்சுருக்குறாங்க. என்ஐஎஸ்எம்ல ஒரு எக்ஸாம் இருக்குது, செபியில் வந்துட்டு என்னென்னா ஒரு இன்வெஸ்டர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ அப்படி அந்த மாதிரி முறைப்படி வந்துட்டு கற்றுக்கிட்டு ஒரு ப்ராடக்ட் பற்றின நாலேஜ் ஃபஸ்ட்டு தெரியணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பேர்கிட்ட ட்ரேடர்கிட்ட கேபிட்டல் மார்க்கெட்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது, ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் எதுக்கையா கொண்டு வந்தாங்க?
அப்படின்னு வந்துட்டு என்னன்னா கேளுங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன தெரியாது, உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காதுன்னா, ஃபியூச்சர் அப்படின்ற செக்மெண்ட் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னே தெரியாது. அது ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்காக வந்துட்டு என்னன்னா, அவனோட வந்துட்டு ஹெவியா கேபிட்டல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவான். அவனோட இது அட் எனி டைம் அதுல வந்துட்டு என்ன, அந்த கேபிட்டலுக்கு அவனுக்கு லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. திடீர்னு வந்துட்டு கொரோனா வந்துடும், திடீர்னு பூகம்பம் வந்துடும், திடீர்னு ஏதாவது ஒரு இது வந்து அவனோட பெரிய ஒரு 5000 கோடி கேபிட்டல் மார்க்கெட்ல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிருக்கானா, அது லாஸ் ஆயிடக்கூடாது. அவன் லாஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஃபியூச்சர் அப்படின்ற செக்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பத்தின நாலேஜே வந்துட்டு என்னன்னா டீட்டெயில்டா தெரியாம தான் நிறைய பேர் இங்க பார்ப்போம், யூடியூப்ல இன்னைக்கு பார்ப்போம், பார்த்துட்டு நாளைக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம், நாளை கழிச்சு டைரக்டா ஆப்ஷன்ல ட்ரேடிங் போயிடுவோம், தலைகீழா தான் குதிப்போம். நான் எகைன் சொல்றேன், இதை நான் அட்வைஸா உங்களுக்கு வந்துட்டு என்னன்னா நான் சொல்ல வரல, நம்ம ப்ராக்டிக்கலா நிறைய பேர் வந்துட்டு என்னன்னா பண்ணக்கூடிய இதுதான். தலைகீழா தான் குதிப்பேன் அப்படின்னு டைரக்டா ஆப்ஷனுக்கு போயிடுவாங்க. இந்த கேபிட்டல் மார்க்கெட்டு, இந்த ஐபிஓ, ஃபியூச்சரு, இந்த அமெரிக்கா மாப்பிள்ள இதெல்லாம் தேவையில்லை. ஸ்ட்ரைட்டா வந்துட்டு என்னன்னா ஹீரோ தான். அந்த மாதிரி தான் வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா உள்ள போயிடுவாங்க. அப்போ அங்க முறைப்படி இன்னைக்கு மார்க்கெட்டை வந்துட்டு என்னன்னா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள போறோமானா இல்லை. மார்க்கெட்ல வந்துட்டு லாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கத்துக்கவே ட்ரை பண்றோம். ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னா மேஜரா வந்துட்டு என்னன்னா இருக்கக்கூடிய ப்ராப்ளம். அதனால தான் இங்க மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டு அமைச்சூர் இருக்கிறாங்க. அந்த அமைச்சூர் இருக்கிறதுனால தான் மெச்சூர் வந்துட்டு என்ன பண்றாங்க, நல்லா ப்ராஃபிட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ மார்க்கெட் அப்படின்றதுல இந்த ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் அங்கே ப்ராஃபிட்டபிளா இருக்கிறாங்க. செபியோட கைட்லைன்ஸே வந்துட்டு என்னன்னா சொல்லுது, அரௌண்ட் 90 to 96% வந்துட்டு என்னன்னா லாஸ் தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த 4%, 5%, அந்த 6% யாரு அப்படின்னா அவங்க தான் வந்துட்டு ப்ரொஃபஷனல். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலா வந்துட்டு என்ன பண்ணணும்னா நம்ம இது பண்ணுன்றதுக்காக தான் மிராஜ் சார்ட்டும் அண்ட் ஆக்சல் பிக்ஸும் வந்துட்டு என்னன்னா இந்த மீட்டிங் இது பண்ணியிருக்காங்க. இதுல அந்த டூலை பார்க்க போறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய டூல்ல ஒரு ப்ரொஃபஷனல் அனாலிசிஸ் டூல் தான் வந்துட்டு என்னன்னா இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல், வால்யூம் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோட். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு என்னன்னா இதை பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன மார்க்கெட் ப்ரொஃபைல். இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல்னா என்ன, இந்த சார்ட்டே வந்துட்டு பார்த்தா லெட்டரா இருக்கும், ஏபிசிடி அப்படின்ற மாதிரி இருக்கும். இது என்ன அப்படின்னு கேட்டா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இது நம்ம வந்துட்டு இந்த சார்ட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் சார்ட் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட் தான் சார்ட். இப்போ ஒரு பேங்க்ல போயிட்டு என்னன்னா மாசம் பூரா வந்துட்டு என்னன்னா அந்த டெபிட் கிரெடிட் அங்க வரவு செலவு பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்துட்டு என்னன்னா மாசம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாஸ்புக்கை கொடுத்து ஒரு என்ட்ரி போட்டு என் ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு என்னன்னா கேட்குறோம். ஸோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நமக்கு இந்த மாசம் டெபிட் கூடியிருக்கா இல்லைன்னா கிரெடிட் கூடியிருக்கா அப்படின்னு அந்த நம்பர்ஸா பார்த்துட்டு நம்ம செக் பண்ணணும். அதுக்கு பதிலாக ஒரு கேண்டில் ஸ்டிக், ஒரு மெழுகுவத்தி மாதிரி வந்துட்டு ஒரு உருவ அமைப்பா ஒரு படமா வந்துட்டு காட்டுச்சுன்னா இந்த மாசம் டெபிட் அதிகமா இருக்கா, இந்த மாசம் கிரெடிட் அதிகமா இருக்கா அப்படின்னு நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டையே ஒரு படமா வந்துட்டு என்னன்னா ஒரு பிக்சரா வந்துட்டு என்னன்னா காட்டுச்சுன்னா நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்னன்னா உருவாக்கப்பட்டதா இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் மாதிரி மெழுகுவத்து மாதிரியான ஒரு உருவமைப்பை கொண்டது அந்த சார்ட் அப்படின்றது. அப்ப சார்ட் அப்படின்னா என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட், அவள் தான் வந்துட்டு சார்ட். ஸோ அந்த மாதிரி வகையில சார்ட்ல நிறைய சார்ட் இருக்கு. கேண்டில் ஸ்டிக் சார்ட் இருக்கு, பார் சார்ட் இருக்கு, லைன் சார்ட் இருக்கு, ரென்கோ சார்ட் இருக்கு, பாயிண்ட் அண்ட் ஃபிகர் இருக்கு. அதே மாதிரி இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்ன்ற ஒரு சார்ட். மற்ற எல்லா சார்ட்டுமே வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ப்ரைஸை மட்டும்தான் வந்துட்டு என்ன பண்ணிக்கணும்னா எடுத்துக்கும். மற்ற எல்லா சார்ட்டுமே வந்துட்டு எடுத்துக்கிறது என்ன எடுத்துக்கணும்னா ஒன்லி ப்ரைஸ். அந்த ப்ரைஸை மட்டும் எடுத்துட்டு ப்ரைஸ் மேலே போயிருக்கா ப்ரைஸ் கீழே இருக்கா அப்படின்றது தான் வந்துட்டு என்னன்னா சொல்லலாம். பட் ஒன் அண்ட் ஒன்லி மார்க்கெட் ப்ரொஃபைல் மட்டும்தான் வந்துட்டு என்ன பண்ணும்னா ப்ரைஸ் பிளஸ் டைம், இதை ரெண்டையும் எடுத்து கம்பைன் பண்ணிக்கும். அது என்னையா டைமு, கேண்டில் ஸ்டிக்ஸ்ல கூட தான் டைம் இருக்கு, 5 minutes 1 hour இருக்கு அப்படின்னா அது கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு என்னன்னா இப்போ நம்ம வந்துட்டு என்னன்னா ஒரு 5 இட்லி சாப்பிடணும்னா நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு என்னென்ன ஆகும். இதே இது 15 இட்லி சாப்பிடணும்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்துட்டு ஆகும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இப்போ மார்க்கெட்ல எந்த ப்ரைஸ்ல மார்க்கெட்டு எவ்வளவு நேரம் நிக்குது அப்படின்றத பொறுத்து மார்க்கெட்ல எவ்வளவு ட்ரேட் நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க சார். ஸோ அப்போ இப்போ நமக்கு வந்துட்டு என்ன இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மகிட்ட ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா நிஃப்டியில் வந்துட்டு ஒரு 1000 குவான்டிட்டி வந்துட்டு ஒரு 10 லாட்டு போடுறோம்னா போட்ட உடனே கிடைச்சிரும். ஏன்னா நம்ம 10 லாட்டு தான் போடுறோம், மார்க்கெட் ரேட்டு கேட்ட அவங்க இடத்துல ஆப்போசிட்ல செல்லர் இருப்போம். ஸோ நம்ம பை பண்றோம்னா கிடைச்சிரும். இதே இது 10 லட்சம் குவான்டிட்டி வந்துட்டு என்னன்னா எனக்கு இந்த பர்டிகுலர் பிரைஸ்ல பை ஆர்டர் போட்டா அங்க எவனா செல் பண்ணாதானே நமக்கு வந்துட்டு பை கிடைக்கும் இல்லையா. அப்போ 10 லட்சம் குவான்டிட்டி அங்க செல்லர் வேணும். இன்ஸ்டன்டா அப்படி 10 லட்சம் குவான்டிட்டி செல்லர் வந்துருவாங்களா அப்படின்னு கேட்டா வந்துட்டு அங்க இல்லை இல்லையா. ஸோ அப்போ மார்க்கெட்டை என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய நேரம் ஒரு ப்ரைஸை வந்துட்டு என்னன்னா நிக்க வச்சு அக்குமுலேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அவங்களோட பொசிஷனை அவங்க அக்குமுலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ மார்க்கெட்ல டைம் அப்படின்றது ஒரு மேஜர் ரோலை வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா ப்ளே பண்ணுது இல்லையா.
ஸோ அப்போ இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்ன்ற சார்ட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுதுன்னா, எந்த பிரைஸ்ல எவ்வளவு டைம் இருக்கு அப்படின்னு வந்துட்டு கண்டுபிடிச்சு, நிறைய நேரம் அந்த பிரைஸ் நின்றுருக்கு அப்படின்றத வந்துட்டு கண்டுபிடிச்சு, இது என்ன பண்ணுது அப்படின்னா வேல்யூ ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியால தான் வந்துட்டு ஒரு 70% ஆஃப் ட்ரேட் வந்துட்டு என்னன்னா 68 to 70% ட்ரேட் வந்துட்டு என்னன்னா இந்த லொகேஷன்ல தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்றாங்க, இங்க இது பண்ணிடுறாங்க. மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட் வந்துட்டு என்னன்னா அதை வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சு சொல்லிடுது. இதுதான் வேல்யூ ஏரியா. 70% ஆஃப் ட்ரேட் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, ஸோ இந்த ஜோன்ல தான் நடந்திருக்கு. பிரைஸ் வந்துட்டு ஓப்பனு, ஹை, லோ, க்ளோஸ் 4 வேல்யூ இருக்கும் கேண்டில்ல. பட் அந்த கேண்டில்ல எந்த ஜோன்ல நிறைய ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு வந்துட்டு கண்டுபிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா மற்ற சார்ட் சொல்லாது. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட் தான் சொல்லும். ஸோ அப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல்ன்ற ஒரு சார்ட் வந்துட்டு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது அப்படின்னீங்கன்னா, பிரைஸ் பிளஸ் டைம் அதை ரெண்டையும் எடுத்துக்கிட்டு இந்த சார்ட் வந்துட்டு என்னன்னா கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. இது வரைக்கும் வந்துட்டு என்னன்னா போறோம். ஸோ இன்னொரு செஷன் வந்துட்டு ஆக்சல் பிக்ஸ் வந்துட்டு ஒன்லி மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு மட்டுமே தனியாக ஒரு செஷனும் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தர் ஆகிருக்கோம். ஓகே. ஸோ அப்போ இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல்ன்றது இந்த சார்ட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகுறது அப்படின்றது ஐ திங்க் கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வால்யூம் ப்ரொஃபைல். ஸோ வால்யூம் ப்ரொஃபைல் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னீங்கன்னா, இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் பிரைஸ் பிளஸ் டைம் எடுத்துக்குது. வால்யூம் ப்ரொஃபைல் என்ன பண்ணுது அப்படின்னா பிரைஸ் பிளஸ் வால்யூம் எடுத்துக்குது. எந்த பிரைஸ்ல எவ்வளவு வால்யூம் நடந்திருக்கு அப்படின்றத வந்துட்டு என்னன்னா எடுத்து இது வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா வேல்யூ ஏரியா அப்படின்னு வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா இதுவும் ஒரு விஷயத்த வந்துட்டு காட்டுது. மார்க்கெட் ப்ரொஃபைலு பிரைஸ் பிளஸ் டைம் எடுத்துக்கிட்டு இந்த ஜோன்ல 70% ஆஃப் ட்ரேட் வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு வேல்யூ ஏரியான்னு ஒன்று காட்டுது, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஒன்று காட்டுது. இந்த இடத்துல தான் மோர் அண்ட் மோர் ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு. வால்யூம் ப்ரொஃபைல் என்ன பண்ணுது, பிரைஸ் பிளஸ் வால்யூம் இதை ரெண்டையும் எடுத்துட்டு இது என்ன பண்ணுதுன்னா இதை வந்துட்டு ஒரு வேல்யூ ஏரியா அப்படின்னு காட்டுது. இது என்ன பண்ணுது, ஒரு வேல்யூ ஏரியா அப்படின்னு காட்டுது. இந்த ஜோன்ல தான் வந்துட்டு என்னன்னா 70% ஆஃப் ட்ரேட் நடந்திருக்குன்னு. இப்போ பிரைஸ் என்ன பண்ணிருக்கு, இங்க இருந்து வந்துட்டு என்ன மேலே ஓப்பன் ஆயிருக்கு, இப்படி கீழே வந்திருக்கு, எகைன் வந்துட்டு மேலே போயிருக்கு, இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த ஓவரால் லொகேஷன்ல எங்க வந்துட்டு ட்ரேட் நடந்திருக்கு, பிரைஸ் வந்துட்டு ஜம்ப் ஆகும். பட் வால்யூம் வந்துட்டு எந்த இடத்துல நடந்திருக்குன்றது தான் பிரைஸ் பிளஸ் வால்யூமை எடுத்து இந்த வால்யூம் ப்ரொஃபைல்ன்ற சார்ட் கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. இப்போ இந்த ரெண்டு சார்ட்டுமே வந்துட்டு என்னன்னா வேல்யூ ஏரியா அப்படின்ற ஒன்றை வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா டெரைவ் பண்ணுது. அந்த வேல்யூ ஏரியால மோர் அண்ட் மோர் ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா சொல்லுது. ஓகே சூப்பர். இந்த வேல்யூ ஏரியால பையிங் ட்ரேட் நிறைய நடந்திருக்கா, செல்லிங் ட்ரேட் நடந்திருக்கா அப்படின்னு இதை ரெண்டும் சொல்லுமா அப்படின்னு கேட்டா இல்ல சார். இதை நான் ஒரு புரிதலுக்காக சொல்றேன். 70% ஆஃப் ட்ரேட் இங்க நடந்திருக்குன்னு சொல்லுது. ஓகே 70% ஆஃப் ட்ரேட் வந்துட்டு என்னன்னா இங்க நடந்திருக்கு, சூப்பர். அந்த 70% ஆஃப் ட்ரேட்ல பையிங் ட்ரேட் ஜாஸ்தியா இருக்கா, செல்லிங் ட்ரேட் ஜாஸ்தியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் ப்ரொஃபைலோட வேல்யூ ஏரியா சொல்லுமா, வால்யூம் ப்ரொஃபைல்ல இருக்கக்கூடிய வேல்யூ ஏரியா சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்டா வந்துட்டு இல்லை. பட் ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா ஈச் அண்ட் எவ்ரி கேண்டில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டட் பை ஆர்டர், எக்ஸிக்யூட்டட் செல் ஆர்டர், ஒவ்வொரு கேண்டிலும் இருக்கக்கூடிய பையரு அண்ட் ஒவ்வொரு கேண்டிலும் இருக்கக்கூடிய செல்லர். ஸோ ஒரு எக்ஸ்ரே வியூவா வந்துட்டு என்ன பண்ணணும்னா இது இருக்கும். அந்த கேண்டிலுக்கு உள்ள வந்துட்டு யார் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டிலுக்கு உள்ள வந்துட்டு என்னன்னா யார் இருக்கிறாங்கன்னு ஒரு எக்ஸ்ரே வியூவா வந்துட்டு என்ன பண்ணிடுனா அதை வந்துட்டு எடுத்து காட்டிடும். ஸோ அப்போ இது மூணும் தான் வந்துட்டு என்னன்னா ப்ரொஃபஷனல் அனலைசிஸ் டூல். மூணுமே ஒன்று வந்துட்டு என்னன்னா கொடுக்குது. இப்போ இந்த இதுல வந்துட்டு என்னன்னா இப்படி இந்த மாதிரி ஒரு 70% ட்ரேட் நடந்த ஜோனு, அந்த ஜோனு கூட வந்துட்டு என்ன பண்ணிக்கிறோம் ஆர்டர் ஃப்ளோ இப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம பிரைஸ் பேஸ்டு ட்ரேடரா இல்லாம வேல்யூ பேஸ்டு ட்ரேடரா வந்துட்டு என்னன்னா மாறுவோம். இப்போ மற்ற எல்லா அனாலிசிஸும் எடுத்துக்கோங்க, எல்லா அனாலிசிஸையும் பிரைஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்க பிரைஸ் ஆக்ஷன் எடுத்துக்கோங்க, இதை எடுத்துக்கோங்க, எலியட் வேவ் எடுத்துக்கோங்க, உல்ஃப் வேவ் எடுத்துக்கோங்க, நியோ வேவ் எடுத்துக்கோங்க, இன்னும் ஓப்பன் என்ற இது எடுத்துக்கோங்க, கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்துட்டு பேட்டர்ன் வந்துட்டு எடுத்துக்கோங்க, டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்துட்டு என்னன்னா எடுத்துக்கோங்க, எஸ்எம்சி எடுத்துக்கோங்க, சோ கால்டு எல்லாமே வந்துட்டு என்னன்னா பிரைஸ் பேஸ்டு அனாலிசிஸ். பட் இந்த மூணு மட்டும்தான் வேல்யூவை பேஸ் பண்ணி வந்துட்டு என்னன்னா ட்ரேட் நடக்கும். ஸோ அப்போ பிரைஸ் பேஸ்டு ட்ரேடர் வந்துட்டு என்னன்னா ட்ராப்புக்கு உள்ளாவாங்க. வேல்யூ பேஸ்டு ட்ரேடர் அந்த லொகேஷன்ல மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்க வேல்யூவை வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா வச்சிருப்பாங்க, அந்த வேல்யூவை கூட வந்து தான் வந்துட்டு என்னன்னா இது பண்ணி தான் அவங்க ட்ரேடே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு என்னன்னா இதுக்கு ப்ரொஃபஷனல் அனாலிசிஸ் டூல் அப்படின்ற இந்த வார்த்தையே வந்துட்டு என்ன சொல்றேன். ஹோப் இது கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகைன் ஒரு சம்மரி கொடுத்துக்கிறேன். மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்றது பிரைஸ் பிளஸ் டைமை எடுத்துட்டு டெரைவ் ஆகுது. வால்யூம் ப்ரொஃபைல்ன்றது பிரைஸ் பிளஸ் வால்யூமை எடுத்து டெரைவ் ஆகுது. இது ரெண்டுமே என்ன கொடுக்குதுன்னா வேல்யூ ஏரியா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு என்னன்னா டெரைவ் பண்ணுது. அந்த வேல்யூ ஏரியாவை பேஸ் பண்ணி தான் ட்ரேடே இருக்குது. பட் அந்த வேல்யூ ஏரியாக்குள்ள பையர் இருக்கிறாங்களா, செல்லர் இருக்கிறாங்களா,
அப்படின்றத வந்துட்டு என்னன்னா சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு என்னன்னா இல்ல, இது என்ன வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா சொல்லும் அப்படின்னீங்கன்னா வேல்யூ ஏரியான்றதை மட்டும்தான் சொல்லும். பட் ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னீங்கன்னா அந்த ஒவ்வொரு கேண்டில்லையும் நீங்க என்ன டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க, என்ன டைம் ஃப்ரேம்னாலும் வந்துட்டு என்னன்னா வச்சுக்கோங்க, 1 hour கேண்டில் வச்சுக்கோங்க, 5 minutes கேண்டில் வச்சுக்கோங்க, 3 minutes, 10 minutes, ஈவன் தோ 30 செகண்ட் சார்ட் நான் வச்சு காட்டுறேன். மிரா சார்ட் ஃபுட் பிரிண்ட்ஸ் சார்ட்ல நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். சரியா? ஸோ வெறுமனை பிபிடியில மட்டும் அப்படியே இங்கே செஷன் எடுத்துட்டு ஓட போறது இல்லை, இந்த டூலை காட்டுறேன். மற்ற டீட்டெயிலாக அதை எப்படி ட்ரேடிங் வச்சுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு செட்டப்பையும் வந்துட்டு என்னன்னா காட்டுறேன். ஸோ ரெண்டாவது உங்க டைமை நான் இங்கே வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றது இல்லை, நான் கண்டென்ட்டுக்குள்ள வந்துட்டு போறேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீஃப் இந்த டூல் என்ன அப்படின்றது ஒரு கிளாரிட்டி இருந்தால் தான் அதில் போகும்போது கரெக்டாக இருக்கும். சரியா? ஓகே. ஸோ அப்போ ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றது என்ன பண்ணுதுன்னா ஈச் அண்ட் எவரி கேண்டில்ல இருக்கக்கூடிய அந்த பையர் செல்லர் அதை வந்துட்டு என்ன பண்ணிடுதுன்னா இதை வந்துட்டு என்னன்னா இது காட்டிடுது. ஓகே. ஆர்டர் ஃப்ளோன்றது அதுதான் இப்போ நம்ம பேசினோம் இல்லையா, அந்த எக்ஸ்ரே விஷனா வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா இருக்கிற அந்த கேண்டில்குள்ள இருந்து வந்துட்டு என்ன எடுத்து காட்டுது. இப்போ ஓல்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஓல்டு ஸ்கூல் அனாலிசிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே ப்ரைஸை பேஸ் பண்ணி வந்துட்டு என்னென்னா இருக்கு. ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றத மட்டும்தான் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல், வால்யூம் ப்ரொஃபைல், இது மூணும் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா வேல்யூவை பேஸ் பண்ணுது. இப்போ வேல்யூனா இப்போ ஒரு சின்ன ஒரு இதை வந்துட்டு என்ன இது பண்ணிப்போம். இப்போ ஒரு பிஸ்கட் பாக்கெட் இருக்கு சார், பிஸ்கட் பாக்கெட்டோட எம்ஆர்பி வந்துட்டு என்னன்னா 80 ரூபா அப்படின்னு வந்துட்டு என்ன போட்டிருக்கான். ஸோ எம்ஆர்பி 80 ரூபானா அந்த பிஸ்கட்டை நம்ம எவ்வளோக்கு வாங்குவோம் சும்மா சொல்லுங்க. ஒரு ஒரு அப்புறம் இதை வந்துட்டு என்னன்னா சொல்லுங்க. 80 ரூபா எம்ஆர்பி இருக்குன்னா அதை நம்ம 65 ரூபா இல்லை 70 ரூபாய்க்கு தான் வந்துட்டு என்ன பண்ணுவோம் கொடுத்து வாங்குவோம். எம்ஆர்பி ரேட்டுக்கு அப்படியே வந்துட்டு என்னன்னா கொடுத்து வாங்க மாட்டோம். ஸோ அப்போ மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் 80 ரூபா, பட் அதோட உண்மையான வேல்யூ 60 ரூபா தான் இல்லையா. ஸோ அப்போ அந்த வேல்யூக்கு தான் வந்துட்டு என்ன பண்ணணும் நம்ம வந்துட்டு கொடுக்கணுமே தவிர அந்த மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸுக்கு வந்துட்டு என்ன எம்ஆர்பி அதுக்கு வந்துட்டு என்ன நம்ம கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ அப்போ எந்த ஒரு ப்ராடக்டா இப்போ ஒரு பிஸ்கட்டுக்கு அதோட வேல்யூ என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு வாங்குறோம். அப்போ இதே மாதிரி தான் மார்க்கெட்லேயே நீங்க எந்த ஸ்டாக் எந்த இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்த பிரைஸ் இதுக்கு வந்துட்டு ஓவர் வேல்யூவா ஆர் அண்டர் வேல்யூவா அப்படின்றத வந்துட்டு என்ன பண்ணணும் நம்ம அதை செக் பண்ணி தான் வாங்கணும். அதை நம்ம போயிட்டு மேனுவலாக செக் பண்ணி அதுக்கான இதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்றதுக்காக தான் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோ இதுவே வந்துட்டு என்ன பண்ணிடுதுன்னா நமக்கு அந்த வேல்யூவை டெரைவ் பண்ணி கொடுத்துருது. இதாயே அந்த இதுக்கு வந்துட்டு வேல்யூ அப்படின்னு வேல்யூ ஏரியா அப்படின்னு ஒரு ஜோனை வந்துட்டு என்ன கொடுத்துருது. ஸோ அப்படியே அந்த வேல்யூ ஏரியா ஜோனு அந்த இன்ஸ்டியூஷன் ட்ரேட் பண்ண ஆர் ஓவராலாக 70% ட்ரேட் நடந்த அந்த ஜோனை வச்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்ம வந்துட்டு என்ன ட்ராப்புக்குள்ள மாட்ட மாட்டோம். ஸோ ப்ரைஸ் பேஸ்டு ட்ரேடர் வந்துட்டு என்னன்னா ஆல்வேஸ் ட்ராப்ல வந்துட்டு என்ன மாட்டிடுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அந்த மொமெண்டமா ப்ரைஸ் வந்துட்டு மேலே ஏறவும் அவங்களும் பை பண்ணுவாங்க, கீழே இறங்கவும் அவங்களும் பை பண்ணுவாங்க. ஃபோமோல வந்துட்டு உள்ள போவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ல அவங்க போய் போனா வராது, பொழுது போனா கிடைக்காது, புட்றாது அப்படின்னு சொல்லிட்டு துரத்துக்கிட்டு வந்துட்டு என்ன போவாங்க. ஸோ அப்போ ப்ரைஸை சேஸ் பண்றாங்க. இங்கே அப்படி கிடையாது, வேல்யூவை பேஸ் பண்றோம். இந்த இடத்துல இவ்வளவு பை ஆர்டர் வந்துச்சுன்னா ட்ரேட் பண்றோம், பை ஆர்டர் வரலன்னா ட்ரேடே வந்துட்டு என்னன்னா கிடையாது. ஈவன் தோ நேத்து கூட வந்துட்டு என்னன்னா அந்த இது நடந்துச்சு, நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னா ஓல்டு ஸ்கூல் அனாலிசிஸான டெக்னிக்கல் அனாலிசிஸுக்கும் அந்த ஆர்டர் ஃப்ளோ மார்க்கெட் ப்ரொஃபைலுக்குமான டிஃப்ரெண்ட். ஸோ அதனால நான் மற்ற அனாலிசிஸ் எல்லாம் குறைவா சொல்றேன்னா அப்படின்னு கேட்டால் தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. மற்ற அனாலிசிஸ் கூட ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டு கம்பைன் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வரேன். சரியா? மற்ற அந்த ஓல்டு ஸ்கூல் அனாலிசிஸ் எல்லாம் அதெல்லாம் பழசு அதெல்லாம் தூக்கி போட்டுருமான்னு கேட்டால் இல்லை, நீங்க எதனாலும் வச்சுக்கோங்க. ப்ரைஸ் ஆக்ஷனோ இல்லை எலியாட் வேவோ ஆர் வந்துட்டு என்ன அனாலிசிஸ் வந்துட்டு என்னன்னா நீங்க ஓல்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சுருக்கீங்களோ அதை வச்சுக்கோங்க. அது கூட வந்துட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா ஆர்டர் ஃப்ளோவை கம்பைன் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு என்னன்னா மார்க்கெட் மேலே போகுதுன்னு சொல்லுதுன்னா நீங்கள் ஆர்டர் ஃப்ளோவில் செக் பண்ணுங்க, பையர் வந்துட்டு என்னன்னா வர்றாங்களா அப்படின்னு வந்துட்டு பாருங்க. எஸ் ஆமாம் பையர் வந்துட்டு என்னன்னா வர்றாங்கன்னா நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ கம்பைன் பண்ணிக்கிட்டு வந்துட்டு என்னன்னா பண்ணுங்க. ஆர்டர் ஃப்ளோன்றது இது வந்துட்டு என்னன்னா இதுவே தனி டூல் தான். பட் எனக்கு வந்துட்டு என்னன்னா ஆர்டர் ஃப்ளோவை மட்டும் தனியாக வந்துட்டு யூஸ் பண்ணுறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. ஸோ அப்போ இதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னீங்கன்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் கூட, அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது வெறும் இந்த இண்டிகேட்டர் மூவிங் ஆவரேஜாக இருக்கக்கூடாது, அதை தாண்டினா ஒரு சிஸ்டமாக இருக்கணும், கொஞ்சம் லீடிங்கான சிஸ்டமாக இருக்கணும். அந்த லீடிங்கான சிஸ்டம் கூட ஆர்டர் ஃப்ளோவை கம்பைன் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வந்துட்டு என்ன பண்ணணும். அப்படிதான் ஆர்டர் ஃப்ளோ டூலை நம்ம வந்துட்டு என்ன பயன்படுத்திக்கணும். ஓகே. ஸோ அப்போ இந்த ஆர்டர் ஃப்ளோ வச்சு என்ன பண்ண ஒரு ஒவ்வொரு கேண்டிலும் இருக்கக்கூடிய பை ஆர்டர் செல் ஆர்டர் அதை வந்துட்டு என்ன பண்ணணும்னா அது வந்துட்டு எடுத்து காட்டும். சரி ஓகே, அதை வச்சு எப்படி நான் ட்ரேட் பண்ணிக்கிறது அப்படின்னீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டு என்னன்னா யூஸ் பண்றதுக்கான மெயினான முக்கியமான விஷயமே வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுல வந்துட்டு என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை குட் பிரேக் அவுட், ஃபேக் பிரேக் அவுட்.
ஸோ பிரேக் அவுட் அப்படின்ற ட்ரேடர்ஸ் தான் இங்கே 90% ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்துட்டு பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் தான். 5 minutes பிரேக் அவுட், 1 hour பிரேக் அவுட், 4 hours பிரேக் அவுட், 3 days பிரேக் அவுட், வீக்லி பிரேக் அவுட், மந்த்லி பிரேக் அவுட், இயர்லி பிரேக் அவுட். ஸோ நம்ம வந்துட்டு பிரேக் அவுட் தான் இங்கே மேஜரா வந்துட்டு இது பண்ணுவோம். ஸோ அப்போ ஏன்னா அதுதான் ஈஸி. ஸோ அப்போ அந்த பிரேக் அவுட் அப்படின்றது குட் பிரேக் அவுட்டா ஃபேக் பிரேக் அவுட்டான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னீங்கன்னா வேற எந்த சிஸ்டமுமே கிடையாது. அந்த பிரேக் அவுட் கூட நீங்க ஆர்டர் ஃப்ளோ வச்சுக்கிட்டீங்கன்னா பர்ஃபெக்டா வந்துட்டு என்ன பண்ணுன்னா இருக்கும். ஒரு பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா பர்ஃபெக்டா வந்துட்டு என்ன பண்ணுன்னா இருக்கும். சரி அது எப்படி அப்படின்னா இப்போ நம்ம சார்ட்டுக்கு போவோம். வெறும் பிபிடிலேயே வந்துட்டு என்ன இது பண்ணாம நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், சார்ட்டுக்கு போவோம். ஓகே. ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு என்னன்னா ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டு. ஸோ மிராவோட ஃபுட் பிரிண்ட்ஸு, மிரா சார்ட்ஸோட இது. இப்போ இங்கே பாருங்க, நான் நேத்தோட டேட்டா எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ரீசன்ட் டேட்லேயே வந்துட்டு என்னன்னா இது பண்ணுறேன். ஓகே. இப்போ இங்கே பாருங்க, ஸோ நேற்று வந்துட்டு என்னன்னா மார்க்கெட் வந்துட்டு என்ன கேப் டவுன் இல்லையா? ஸோ நேற்று மார்க்கெட்டு கேப் டவுன். இப்போ ப்ரைஸ் வந்துட்டு என்னன்னா இப்படி நேற்று வந்துட்டு இப்படி மேலே வந்துட்டு ஏறவும் எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா இந்த கேப்பை ஃபுல்லப் பண்ணிடும் அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ ஒரு கேப் அப் ஆச்சுன்னா கேப்பை வந்துட்டு என்ன ஃபுல்லப் பண்ணோம், கேப் டவுன் ஆச்சு அப்படின்னீங்கன்னா அந்த கேப்பை ஃபுல்லப் பண்ணோம். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது, கேப் வந்துட்டு என்னென்ன இருக்குது இல்லையா? ஓப்பனிங்கே வந்துட்டு என்னென்னா கேப்பு. அப்போ கேப்பை வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா மார்க்கெட்டு ஃபுல்லப் பண்ண போகுது, இது இப்படியே போயிட்டு இப்படி மேலே போயிடும் அப்படின்னு தான் வந்துட்டு என்ன பண்ணாங்க எல்லாருமே வந்துட்டு என்ன நினைச்சாங்க. காமனாக அப்படி தான் வந்துட்டு என்ன நம்ம நினைப்போம். ஸோ இப்படி நீங்கள் ஆர்டர் ஃப்ளோ டூவில் வந்துட்டு என்னென்னா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு விஷயம் கிடைக்கும். இங்கே பாருங்க, மார்க்கெட்டு மேலே போகுது, இப்படி மேலே போகிற இவ்வளோ தூரம் வந்துட்டு என்னென்னா இருக்கு, இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு என்னென்னா பாருங்க. இங்கே பாருங்க, இது வந்துட்டு என்னென்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாருமே வந்துட்டு என்னென்னா செல்லர். இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, கேண்டிலுக்குள்ள எவ்வளோ பையர் இருக்காங்க செல்லர் இருக்காங்கன்னு காட்டிடும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு என்னென்னா செல்லர், ரைட் சைடில் இருக்கிறது எல்லாருமே வந்துட்டு என்னென்னா பையர் சார். ஸோ அப்போ இந்த ஆர்டரை எப்படி வந்துட்டு ரீட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே செல்லர், ரைட் சைடில் இருக்கிறது எல்லாருமே வந்துட்டு என்னென்னா பையர். ஓகே. ஸோ இப்போ இதோட ஓவரால் சம்மரி லெஃப்ட் சைடில் இருக்க செல்லர் எல்லாத்தையும் கூட்டிக்கும், ரைட் சைடில் இருக்க பையர் எல்லாத்தையும் கூட்டிக்கும், கூட்டி கழிச்சிட்டு நெட்டா வந்துட்டு எதுனா இதுல எவரையா இருக்கா, பையர் இருக்கானா செல்லர் இருக்கானா அதை சொல்லு அப்படின்னு வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னீங்கன்னா இது வந்துட்டு என்ன பண்றோம்னா சொல்லிடும். அதை சொல்றது தான் இந்த கீழே வந்துட்டு என்னன்னா அந்த மிரா சார்ட்லயே வந்துட்டு என்னன்னா ஃபுட் பிரிண்ட்ல இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கு, கேண்டல் ஸ்டிக்ஸ்லயே அந்த ஸ்டாட்டிக்ஸை கொண்டு வந்துக்கிறது. ஸோ அப்போ நீங்க இது கீழே இருக்கிறத பார்த்தா மட்டும் போறோம். இதை நான் டீட்டெயில்டா சொல்ல வரேன், சரியா? சொல்றேன் நான். ஸோ அப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கேண்டில்ல வந்துட்டு என்ன இருக்காங்க, பையர் இருக்கிறாங்க. ரெண்டாவது கேண்டில்ல செல்லர் வந்துட்டு என்ன இருக்காங்க. இங்க நல்லா நோட் பண்ண வேண்டியது பார்க்கணும். இப்போ நீங்க இதே சார்ட்டை வந்துட்டு ட்ரேடிங் வியூலயோ ஏதோ ஒரு இதுல நிப்டி ஃபியூச்சர் சார்ட்டை நேற்று இது கொண்டு போய் வைங்க, சரியா? இப்போ இங்க வந்துட்டு கேண்டில் என்ன கலர் இருக்கு, கிரீன் கலர்ல இருக்குது கேண்டில், சரியா? கேண்டில் கிரீன் கலர் கேண்டில், சரியா? ஆனா இங்க உள்ள யார் இருக்காங்க சார், கேண்டில் கிரீன் கலரு, ஆனா யார் இருக்கிறாங்க உள்ள அந்த கேண்டில்ல நெட்டா வந்துட்டு என்னன்னா யார் இருக்கிறா, செல்லர் வந்துட்டு என்ன இருக்கிறான். இதே இது நீங்க ட்ரேடிங் வியூ சார்ட்லயே உங்க புரோக்கர் கொடுக்குற சார்ட்லயே போய் பாருங்க, அந்த 9:25 கேண்டில் அதாவது ரெண்டாவது கேண்டில பாருங்க, கீழே அந்த வால்யூம் அப்படின்ற அந்த பாரை ஆட் பண்ணுங்க. கேண்டில் கிரீனா இருந்தா கீழே இருக்க வால்யூமும் கிரீனா தான் இருக்கும். அப்போ அந்த சார்ட் என்ன சொல்லுது அப்படின்னீங்கன்னா அந்த கேண்டில்ல பையர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும். ஆனா இங்க ஆர்டர் ஃப்ளோ சார்ட் வந்துட்டு என்ன பண்ணுது பாருங்க, கேண்டிலே கிரீனு, ஆனா அதுக்குள்ள யார் இருக்கிறா, செல்லர் தான் வந்துட்டு என்ன இருக்கிறான். இதுதான் சார் ஆர்டர் ஃப்ளோ. கேண்டில் கிரீனு, ஆனா செல்லர் முக்காடு போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ஃப்ரம் த செகண்ட் கேண்டில்லே வந்துட்டு என்ன பண்றான், செல்லர் இருக்கிறான். அப்போ நம்ம வந்துட்டு கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்ற அந்த கலரையே வந்துட்டு என்னன்னா நான் வந்துட்டு 100% வந்துட்டு பிலீவ் பண்ணல. இங்க பாருங்களேன், ரியலா வந்துட்டு என்னன்னா இங்க இருக்குது, இங்க பாருங்களேன் பச்சை கலர்ல இருக்குது கேண்டில். இது நல்ல பீரிஸ் கேண்டிலோ இல்ல டோஜி மாதிரியோ கூட கிடையாது, நல்ல கேண்டில் தான், பச்சை கலரா இருக்குது கேண்டில். ஆனா அதுக்குள்ள யார் இருக்கா, செல்லர் தான் வந்துட்டு என்னன்னா இருக்கிறாங்க. அப்ப இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம், கேண்டில் ஸ்டிக், அதுக்கு பேட்டர்னு, கேண்டில் ஸ்டிக்ஸ், மார்னிங் ஸ்டார், ஷூட்டிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார், கராமி, புல்லிஸ் கராமி, பீரிஸ் கராமி, சோ அண்ட் சோ
வெறும் கேண்டிலோட கலரு கேண்டிலோட சைஸை வச்சு தானே சார் அந்த பேட்டர்ன் எல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ இங்க பாருங்க, கேண்டில் வந்துட்டு பச்சை கலர்ல இருக்கு, ஆனா உள்ள யாவன் இருக்கான், செல்லர் இருக்கிறான். அப்ப நான் கேண்டில் கலரு கேண்டில் பேட்டர்னை மட்டும் நான் வச்சு எப்படி நம்பி இது வரைக்கும் நான் ட்ரேட் பண்ணும்போது நான் லாஸ் தான் வந்துட்டு பண்ணேன். அப்ப எனக்கு என்ன தெரியணும்னா அதை தாண்டின ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த கேண்டிலுக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியணும்னு தேடிட்டு இருந்தேன். பை காட் கிரேஸ் மிரா சார்ட் வந்துட்டு என்னன்னா ஆக்சல் பிக்ஸ் மூலியமா எனக்கு மிரா சார்ட் வந்துட்டு என்ன கிடைச்சது. ஸோ அப்போ ஒவ்வொரு கேண்டிலுக்கு உள்ளேயும் யார் இருக்கிறாங்க, செல்லர் இருக்கிறாங்க, பையர் இருக்காங்கன்னு தெரியும். சரியா? ஸோ அப்போ ஏன் ஆர்டர் ஃப்ளோவை யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இது, கேண்டிலுக்கு உள்ள அந்த எக்ஸ்ரே விஷனா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த எக்ஸ்ரேவா இங்க வந்துட்டு என்னன்னா காட்டுது. ஓகே, இப்போ இங்க பாருங்க, மார்க்கெட் மேலே ஏறிட்டே போகுது, இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு என்னன்னா போகுது. இப்படி போகும்போது வந்துட்டு என்னன்னா பாருங்க, பையரும் செல்லரும் வந்துட்டு என்ன ஈவனா வந்துட்டு என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாருங்க, இங்கேயும் பாருங்க கேண்டில் வந்துட்டு என்ன இருக்குது, கிரீனு. ஆனா யார் இருக்கிறா, 9825 செல்லர் இருக்கிறாங்க. ஒன்ஸ் மார்க்கெட் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா இதுக்கு மேல போக முடியல. ஸோ அதுக்கப்புறம் வரிசையா வந்துட்டு என்ன செல்லர் தான் வந்துட்டு இருக்கிறாங்க, வரிசையா செல்லர் தான் வந்துட்டு என்ன பண்றாங்க வந்துட்டு இருக்கிறாங்க. ஒன்ஸ் இங்க பாருங்க, இதுதான் அந்த டைம் வரைக்கும் இதுதான் டே லோவா இருக்கு. மார்க்கெட் வந்துட்டு பாருங்க டே லோவை வந்துட்டு என்னன்னா பிரேக் பண்ண போகுது சார். டே லோவை மார்க்கெட் பிரேக் பண்ண போகுது. பிரேக் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு குவான்டிட்டி வருது பாருங்க, 38,475 குவான்டிட்டி வருது. நிப்டியோட ஒரு பிரைஸ் 25,340 ரூபா. சரியா? அப்போ 38,475 வேல்யூ வந்துட்டு என்ன பண்ணுது, எக்ஸிக்யூட்டட் செல் ஆர்டர் வந்துட்டு என்னன்னா வருது. ஸோ அப்போ பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, பிரேக் அவுட் வித் வால்யூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஆர்டர் ஃப்ளோல பிரேக் அவுட்டுக்கு பிஃபோராவே வந்துட்டு என்னன்னா இது பிரேக் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ அப்போ இங்க பாருங்க கரெக்டா பிரேக் அவுட் ஆக போகுது. நியர்பை டே லோ கிட்ட வந்துட்டு என்ன இருக்குன்னா மார்க்கெட் இருக்குது. அங்க என்ன இருக்குது பாருங்க, 38,475 குவான்டிட்டி வந்துட்டு என்ன பண்ணுது, செல் ஆர்டர் இருக்கு. இப்போ இந்த ஆர்டர் வந்துட்டு என்ன இங்க எங்கேயாவது இவ்வளவு பெரிய செல் ஆர்டர் வந்துச்சா, எங்கேயாவது இவ்வளவு பெரிய செல் ஆர்டர் இருக்கா, எங்க இல்ல. இங்க 8,000 இருக்கு, 5,000 இருக்கு, 600 இருக்கு, 9,000 வந்துட்டு என்ன இருக்குது, 12,000 இருக்குது, 28,000 தான் இருக்குது. பட் இங்க வந்துட்டு பாருங்க, கேண்டிலும் வந்துட்டு என்னன்னா நல்லா பக்காவா வந்துட்டு மாறுபோசோ கேண்டில், ரெண்டு பக்கம் மொட்டை அடிச்சு விட்ட மாதிரி வந்துட்டு என்னன்னா இருக்குது. ஸோ மாறுபோசோ கேண்டில் அதுக்குள்ள வந்துட்டு என்ன இருக்காங்கன்னா ஹெவியான செல்லரா இருக்கிறாங்க. இப்போ இதே இது இங்கேயும் பாருங்க, இங்கேயும் மாறுபோசோ மாதிரி தான் கேண்டில், ஆனா இங்க ஹெவியான செல்லர் இல்லை. ஸோ அப்போ ஒன்ஸ் டே லோ கிட்ட மார்க்கெட் போகும்போது அங்க 38,475 கேண்டில்ஸ் இது லாட் குவான்டிட்டி வந்துட்டு அங்க செல்லிங் ஆர்டர் வருது. இப்போ நீங்க அப்படியே இதை டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஒன்ஸ் வந்துட்டு டே லோவை பிரேக் பண்ணும்போது ஹெவியான செல்லர் வர்றாங்க. ஓகே, ஒன்ஸ் அடுத்ததான் வந்துட்டு என்ன பண்ணிடுது, மார்க்கெட்டு டே லோவை பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ வந்துட்டு எவ்வளவு வர்றாங்கன்னு பாருங்க, 71,000 வந்துட்டு என்னன்னா வர்றாங்க. 71,700 குவான்டிட்டி நீங்க அப்படியே டிவைடட் போட்டு 25,000 போட்டீங்கன்னா ஒரு வேல்யூ வரும். அவ்வளோ பெரிய வேல்யூக்கு இங்க செல்லர் வராங்க. ஸோ பிரேக் அவுட் ஆகுறதுக்கு முன்னாடியே இங்க 38,000 வால்யூம் வந்துட்டு என்ன பண்ணிடுச்சுன்னா வந்துடுச்சு. ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுத்து, இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னீங்கன்னா 69,000 வந்துட்டு என்னன்னா அங்க செல்லிங் குவான்டிட்டி வந்துட்டு என்ன பண்ணுச்சுன்னா அங்க வந்துட்டு வந்துச்சு. 71,000 வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா அங்க வந்துட்டு வருது. அரௌண்ட் 70,000 வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா செல்லிங் குவான்டிட்டி வந்துட்டு வருது. ஸோ அப்போ இதுதான் சார் வந்துட்டு குட் பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ. ஸோ அப்போ ஒரு பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் போயிட்டு நம்ம வந்துட்டு பாக்குறது ஒண்ணு, பிரேக் அவுட் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு பாக்குறது ஆர்டர் ஃப்ளோல அப்படி பார்க்க முடியும். அந்த பிரேக் அவுட் பிரேக் டவுன்ல ஃபுல்லா அந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணா நடக்கும். அப்படி வந்துட்டு என்ன பண்ணும்னா நடக்கும். அதான் அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி வந்துட்டு என்ன பண்ணா கிடைக்கும். சரி, ஓகே, ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு என்னன்னா ஃபாலோ அப் வருதா அப்படின்னு பாக்குறோம். ஸோ ஒன்ஸ் இங்க வந்துட்டு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி 38,000 வந்துருச்சு, பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க 71,000 வருது. ஸோ அப்போ இங்க என்ட்ரி எடுத்துக்கிறாங்கன்னா பிரேக் டவுன் ஆயிடுச்சு, வித் செல்லர் வந்துட்டாங்க அப்படின்னு நீங்க என்ட்ரி எடுத்துக்கிட்டா ஹோல்ட் பண்றதுக்கு இங்க வந்துட்டு என்னன்னா நமக்கு இருக்கலாமா வச்சிருக்கலாமா வேண்டாமான்றத நமக்கு என்ன கிளாரிட்டி கொடுக்குது பாருங்க. இங்க பாருங்க, பிரேக் டவுன் ஆயிடுத்து, எகைன் வந்துட்டு புல் பேக் எடுக்குது. அப்படி புல் பேக் எடுக்கும்போது பச்சை கலர் கேண்டில். ஆனா யார் சார் இருக்கிறா, செல்லர் இருக்கிறான். 65,000 வந்துட்டு என்ன இருக்கிறான், செல்லர் வந்துட்டு என்னன்னா இருக்கிறான். ஸோ ஃபாலோ அப் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா இருக்கு. ஸோ எடுத்த பொசிஷனை வந்துட்டு என்ன பண்ணலாம், ஹோல்ட் பண்ணலாம்.
ஸோ அதுக்கு அடுத்த கேண்டில் வந்துட்டு என்னன்னா பாருங்க வெறும் 8,900 தான். ஸோ அதனால இது பெரிய வந்துட்டு என்ன பையர் இல்லை, ஹோல்ட் பண்ணலாம். அடுத்த கேண்டில் வந்துட்டு என்னன்னா வருது 50,000 வந்துட்டு என்ன இருக்குதுன்னா செல்லர் வந்துட்டு இருக்கான், ஹோல்ட் பண்ணலாம். பையர் வந்துட்டு பாத்தீங்கன்னா வெறும் 600 தான். இப்போ இது ரெண்டுத்துக்கும் வந்துட்டு இது பண்ணி பாருங்க, 65,000 வந்துட்டு செல்லரு, வெறும் 8,000 பையரு. ஸோ அப்போ ஹோல்ட் பண்ணலாம். 50,000 வந்துட்டு என்னன்னா செல்லரு, வெறும் 600 தான் பையரு. ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ண முடியும், நம்மளால ஹோல்ட் பண்ண முடியும். ஓகே, எகைன் பாருங்க நெக்ஸ்ட் கேண்டில் 22,000. ஸோ 70,000, 65,000 செல்லரு, 50,000 வந்துட்டு என்னன்னா செல்லரு, 600 பையரு. எகைன் வந்துட்டு பாருங்க அடுத்த கேண்டில் 53,000 செல்லரு, எகைன் அடுத்த கேண்டில் பாருங்க 12,000 வந்துட்டு என்ன பையரு, எகைன் அடுத்த கேண்டில் பாருங்க 62,000 செல்லர். ஸோ இப்போ இங்க வந்துட்டு என்னன்னா உங்கள்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி சார், இப்போ நீங்களே சொல்லுங்க. இப்போ நான் இது பண்றது மேட்டர் கிடையாது, இப்போ நீங்களே வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா சொல்லுங்க. ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆகுறதுக்கு முன்னாடியே அங்கே வால்யூம் வந்துருச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். பிரேக் அவுட் ஆகிடுத்து, நல்ல செல்லர் வந்துட்டாங்க. செல்லர் வந்து இங்கே இது பண்ணுறோன்னா இங்கே இருந்து இந்த ப்ரைஸை நம்ம இந்த டேட்டாவோட வந்துட்டு இது பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல பயம் வருமா? ஏன்னா நல்ல செல்லர் தான் இருக்கிறாங்க. ஸோ செல்லர் ஹெவியாக வந்தால் மார்க்கெட்டு கீழே போகும், பையர் ஹெவியாக வந்தால் மார்க்கெட்டு மேலே போகும் இல்லையா? ஸோ அப்போ இங்கே வந்துட்டு என்ன, இங்கே இந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறதுல நமக்கு ஏதாவது பயம் இருக்குமா சார்? பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறது இப்போ நம்மளோட மிகப்பெரிய ப்ராப்ளமே வந்துட்டு என்ன அப்படின்னீங்கன்னா, நம்மளோட லாஸை நம்ம மார்க்கெட்டுக்கிட்ட கொடுத்துருவோம், நம்மளோட ப்ராஃபிட்டை மட்டும் நம்ம முடிவு பண்ணுவோம். யூஸ்வலாகவே அப்படி தான் இருக்கும். ப்ராஃபிட் வந்தால் ஒரு 2,000 ரூபா ப்ராஃபிட் எடுத்து ஓடி போயிடுவான். லாஸ்னா 20,000 ரூபா லாஸ் வர்ற வரைக்கும் கூட வந்து நம்ம உட்காந்துருப்போம் இல்லையா? ஸோ இப்போ இங்கே பாருங்க, அப்போ நமக்கு என்ன தெரியலைன்னா அங்கே கன்விக்ஷன் தெரியல. இப்போ இங்கே என்ட்ரி எடுத்துட்டோம், நல்லா செல்லர் தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இது பண்ண சொல்கிறாங்க. சரியா? நீங்கள் வந்துட்டு சாட் பண்ணுங்க. ஸோ உங்களோட இதை வந்துட்டு என்னன்னா, உங்களோட இதை வந்துட்டு என்னன்னா அந்த மெசேஜில் வந்துட்டு என்னன்னா சொல்லுங்க. சரியா? ஸோ அப்போ இங்கே பாருங்க, பொசிஷன் எடுத்துட்டீங்க, இந்த பையருக்கும் செல்லருக்குமான வித்தியாசத்தை வந்துட்டு என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ இங்கே பாருங்க, ஸோ இப்போ இங்கே வந்துட்டு 25,320 வந்துட்டு என்ன என்ட்ரி எடுக்கிறீங்க சார். மார்க்கெட்டு 25,230க்கு வந்துட்டு என்ன வந்துன்னா வருது சார். இப்போ இந்த 100 பாயிண்ட் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா ஃபால் சார். ஸோ பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. ஐடென்டிஃபை வந்துட்டு என்னன்னா இங்கே நீங்கள் பண்ணிட்டீங்க, பண்ணிட்டு ட்ரேட் எடுக்கிறீங்க. இதை ஹோல்ட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா சார்? நீங்கள் ஒரு ஹானஸ்ட்டாக வந்துட்டு என்ன சொல்லுங்க, ஹோல்ட் பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? நல்ல செல்லர் இருக்குன்னா அதனால நான் ஹோல்ட் பண்ணுறேன், தாராளமாக நம்மளால ஹோல்ட் பண்ண முடியும். இல்லை வாட் எவர் இட் இஸ், எனக்கு எது போதுமோ அதை நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அப்போ ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் அப்படின்றது இதுதான் சார். ஒரு கன்விக்ஷனை கொடுக்கும், ஒரு எட்ஜை வந்துட்டு என்ன பண்ணணும்னா வந்துட்டு நமக்கு கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது வந்துட்டு என்னன்னா இது பண்ண வந்துட்டு என்னன்னா முடியும். சரியா? ஸோ அப்போ அந்த மாதிரி வந்துட்டு என்னன்னா ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா இது வந்துட்டு என்னன்னா கொடுக்குது சார். அப்போதான் இது வந்துட்டு என்ன பண்ணுன்னா இந்த மாதிரியான ஒரு எட்ஜை வந்துட்டு என்னன்னா கொடுக்கும். ஸோ நீங்கள் கொஸ்டின்ல வந்துட்டு என்ன அந்த சாட் பாக்ஸில் சொல்லுங்க, உங்களோட டவுட்டை வந்துட்டு என்ன கேளுங்க. சரியா? நான் அது எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு என்னென்னா விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டு எதுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா, நான் ஒரு குட் பிரேக் அவுட்டு ஃபேக் பிரேக் அவுட்டை கண்டுபிடிச்சிக்கிறதுக்கும், அண்டு அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குட் பிரேக் அவுட்னா அது கூட நான் ட்ராவல் பண்ணுறதுக்கும், அந்த பொசிஷனை எடுத்துட்டேன், எடுத்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணி ஒரு 100 பாயிண்ட், நிஃப்டியில் 100 பாயிண்ட்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இப்போ இங்கே வந்துட்டு உங்களுக்கு பாருங்க, ஒரு கிளாரிட்டியாக வந்துட்டு என்ன இது பண்ண முடியும். நம்பர்ஸை நீங்கள் பார்க்குறீங்க, செல்லரை வெறும் மூவிங் ஆவரேஜ் இந்த இடத்துல போட்டிங்கன்னா கூட முடிஞ்சதுக்கப்புறம் சே இந்த மூவிங் ஆவரேஜே நல்லா தானே இருக்கு, சூப்பராக வந்துட்டு என்னன்னா கொண்டு போயிருக்கப்பா அப்படின்னு தோணும். இது அது கிடையாது, உங்களுக்கு விஷுவலாக நம்பரை காட்டுது, லைவ்ல வந்துட்டு காட்டுது, எக்ஸிக்யூட்டட் ஆர்டரை வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா காட்டுது, எக்ஸிக்யூட்டட் ஆர்டரை வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா காட்டுது. இது ஆத்தரஸ்ட் டேட்டா, இது என்எஸ்சியோட ஆத்தரஸ்ட் வந்துட்டு என்னன்னா டேட்டா இது. சரியா? ஸோ அப்போ என்எஸ்சிட்ட இருந்தே வந்துட்டு என்னன்னா வாங்குற டேட்டா தான் இது. டிக் டேட்டா மைக்ரோ செகண்ட்ல எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஒவ்வொரு ஆர்டரையும் வந்துட்டு என்ன எடுத்து காட்டுறது. அப்போ இப்படி கண்ணுக்கோட தெரிஞ்சு செல்லர் வர்றான்டா, ஹெவியா வர்றான், இம்பேலன்ஸா வந்துட்டு என்னன்னா செல்லர் வர்றான் அப்படின்றத நம்ம இது பண்ணும்போது பர்ஃபெக்டா வந்துட்டு என்ன இருக்கும். ஸோ இதுதான் சார் வந்துட்டு என்னன்னா ஆர்டர் ஃப்ளோ. ஆர்டர் ஃப்ளோன்றது வந்துட்டு என்ன பண்ணுன்னா ஒரு குட் பிரேக் அவுட் ஃபேக் பிரேக் அவுட் வந்துட்டு என்னன்னா ஐடென்டிஃபை பண்ணும். இது நேற்று நடந்தது. சரியா? ஸோ இதுக்கு தான் நம்ம ஆர்டர் ஃப்ளோன்றது வேணும். ஸோ அப்போ நம்ம வெறும் பிரேக் அவுட் ட்ரேடராகவே இருந்தால் கூட இப்போ இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோம், பிரேக் டவுன் ஆயிடுச்சு, பிரேக் டவுன் ஆகவும் பிரேக் டவுனுக்கு முன்னாடியே செல்லர் வந்துட்டான், அதுக்கப்புறம் ஃபாலோ அப் வந்துட்டு ஆகுது, 100 பாயிண்ட் வந்துட்டு என்ன ஃபால்,
லட்டு மாதிரி வந்துட்டு என்ன பண்ணலாம், இந்த 100 பாயிண்ட் வந்துட்டு என்ன 120 பாயிண்ட் ஃபாலு, 100 பாயிண்ட் தாராளமா வந்துட்டு என்ன புடிச்சு கொண்டு போகும். ஸோ இதை தான் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, அந்த மிராவோட ஃபுட் பிரிண்ட்ல இருந்து நம்ம வந்துட்டு என்னன்னா இந்த இதை வந்துட்டு என்ன பண்ணிக்கிறோம் எடுத்துக்கிறோம். எஸ். ஓகே. ஸோ அப்போ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு இதாயிடுச்சு. ஸோ ரிவல்ஸ் ட்ரூ சப்ளை அண்ட் டிமாண்ட், டிடெக்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி, ப்ரொவைட்ஸ் ப்ரீசியஸ் என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஸோ அப்போ நமக்கு என்ன இங்கே கொடுக்குதுன்னா, இப்போ இங்கே பாருங்க, இந்த என்ட்ரி அப்படின்றது இப்போ காமனாக நீங்கள் கேண்டில் ஸ்டிக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா வெறும் கேண்டில் மட்டும்தான் தெரியும். பட் இங்கே என்ன தெரியுதுன்னா, அந்த எட்ஜ் வந்துட்டு என்னென்ன கிடைக்குது, அந்த என்ட்ரி ப்ரீசியஸாக இருக்கும் உங்களுக்கு. பிரேக் அவுட் ஆயிடுச்சு, 71,000 செல்லர் வர்றாயா, அரௌண்ட் 70,000 செல்லர் வந்துட்டு என்ன பண்றாயா இங்க வர்றாயா அப்படின்னு வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு அங்க காட்டுது. அப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன இருக்குதுன்னா, நீ அட்ரா ஷார்ட் நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு ஒரு 10 பேர் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் கூட உட்காந்து சொன்னா உங்களுக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா கொடுக்கும். இன்ஸ்டிடியூஷனோட ஃபுட் பிரிண்ட் கொடுக்கும். அங்கே வந்துட்டான் 70,000 குவான்டிட்டி அப்படின்னா இன்ட்டு 25 போட்டிங்கன்னா ஒரு 100 கோடி ரூபாய் வருதுன்னா 100 கோடி ரூபாய் செல்லிங் வந்துடுச்சு. அடுத்து வந்துட்டு 200 கோடி ரூபாய் செல்லிங் வருது, அடுத்து 40 கோடி ரூபாய் செல்லிங் வருது. இப்படியே கண்டினியூவா வந்துட்டு பார்க்கும்போது ரொம்பவே பர்ஃபெக்டா வந்துட்டு என்ன பண்ணா இருக்கும். ஸோ நேற்று பார்த்ததை காட்டுனா இங்கே பாருங்க, இது 20th 20ஆம் தேதி வந்துட்டு என்னன்னா மிராச்சாட்டோட இது. இப்போ இங்கே பாருங்க, டே கையை வந்துட்டு என்ன பிரேக் அவுட் ஆகுது. அப்படி பிரேக் அவுட் ஆகும்போது பாருங்க 1,24,650 குவான்டிட்டி பையிங் எக்ஸிக்யூட்டட் ஆர்டர். ஸோ குட் பிரேக் அவுட். 4 கேண்டில் 1 2 3 4 4 கேண்டில் 120 பாயிண்ட் வந்துட்டு என்னன்னா அப்பு. ஸோ அப்போ எப்படி வந்துட்டு நம்ம இந்த மார்க்கெட்ல இருக்கணும்னா, ஓடு மீன் ஓட உருமீன் வருமறை காத்திருக்குமாம் கொக்கு, அவ்வளவுதான் சார். போறதெல்லாம் போட்டோம். அந்த பிள்ளைக்கா பசங்க மார்க்கெட்டோட இதே வேலையே என்னன்னா மேலே போறது கீழே வருது, இதுதான் அது வேலை. அது வேலையை அது செய்யட்டும், விடுங்க. நம்ம லொகேஷன் வரட்டும். இவ்வளவு பெரிய ஆர்டர் வந்துரும் அப்படின்னு நம்ம ட்ரேட் பண்ண வேண்டாம், வந்தா ட்ரேட் பண்ணுவோம். எஸ் வந்துட்டான் 1,24,000 குவான்டிட்டி கைப்புள்ள வந்துட்டானா கூட பிடிச்சிட்டு ஓடிடுவோம். நம்ம வரலைன்னா சும்மா இருப்பதே சுகம் சார். அன்னைக்கு டே நெட்ஃபிளிக்ஸ் டே இருக்கிற இதுல எல்லா ஓடிடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஓடிடியை வந்துட்டு என்ன உட்காந்து பார்த்துட்டு இருப்போம், படம் பார்த்துட்டு இருப்போம். அப்படி சும்மா இருக்க நம்ம பழகிட்டோம் அப்படின்னம்னா அப்பதான் சார் வந்துட்டு நம்ம மெச்சூராகவே ஆகும். ஆனா சும்மா இருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு ஒரு சிஸ்டம் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்டர் ஃப்ளோ மாதிரியான சிஸ்டம். நான் வந்தா அவ்வளோ பெரிய ஆர்டர் வந்துச்சுன்னா நான் பை பண்றேன், டே ஹையை பிரேக் பண்ணட்டும் ஆர் ப்ரீவியஸ் டே ஹை பண்ணட்டும், வைஸ் வருஷா டே லோ பிரேக் பண்ணட்டும் ஆர் வந்துட்டு ப்ரீவியஸ் டே லோ பிரேக் பண்ணட்டும், செல்லர் வரட்டும், நான் ட்ரேட் பண்றேன். இல்லைன்னா சும்மா இருக்கிறேன், இவ்வளவுதான். ஸோ இப்படி வச்சுக்கும் போது பர்ஃபெக்டாவே வந்துட்டு இருக்கட்டும். 10 காலுக்கு வந்துட்டு பாருங்க பிரேக் அவுட் ஆகுது. அது வரைக்கும் பாருங்க, முன்னாடி ஆர்டரை பாருங்களேன், 3,000 7,000 1000 2,000 இருக்கு. ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகும்போது பாருங்க 1,24,650 குவான்டிட்டி. அப்ப எவ்வளவு பெரிய ஆர்டர் பாருங்க அது இல்லையா? அதுதான் சார் மேட்ரு. இதைத்தான் இந்த மிராச்சாட் ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டு என்ன பண்ணுது, நமக்கு அதை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ வந்துடுச்சு 20th டேட்டு 20ஆம் தேதி. ஸோ இந்த மாதிரி நிறைய நாள் இருக்கு. நான் அதை எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு எடுத்துருக்கிறேன். இங்க பாருங்க 12ஆம் தேதி அதே தான். ஸோ இங்க எல்லாம் பாருங்க 3,000 11,000 11,000 11,000 1000 2,000 இருக்கு. இந்த இருக்குது டே லோ. கொஞ்சம் டே லோவை பிரேக் பண்ணுது பாருங்க 1,80,000 குவான்டிட்டி சார் செல்லிங். இப்ப நீங்க போடுங்க, மூவிங் ஆவரேஜ் போடுங்க, சூப்பர் ட்ரெண்டை போடுங்க, கழுத குதிரை எதனாலும் இது கூட போடுங்க, பர்ஃபெக்டா வந்துட்டு என்ன டெரைவ் ஆகும். ஸோ 1,80,000 குவான்டிட்டி அது பிரேக் டவுன் ஆகுது. 1,80,000 குவான்டிட்டி செல் ஆர்டர் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா வருது. அடுத்த இதுல பாருங்க 1,07,000 குவான்டிட்டி அடுத்து செல்லர் வருது. அடுத்து 34,000 வருது, 37,000 வருது, 57,000 வருது, 40,000 வருது. சோலி முடிஞ்சு 180 பாயிண்ட் வந்துட்டு என்னன்னா டவுனு. 1 2 3 4 5 5 கேண்டில் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் 5 கேண்டில் 180 பாயிண்ட். ஸோ இதுதான் சார் என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அப்படின்றதே வந்துட்டு என்னன்னா 70% ஆஃப் டைம் வந்துட்டு என்னன்னா மார்க்கெட் அப்படின்றது சைடுவேஸ் தான் சார். 70% ஆஃப் டைம் வந்துட்டு என்னன்னா மார்க்கெட் வந்துட்டு என்னன்னா சைடுவேஸ் தான். 30% ஆஃப் டைம் மட்டும்தான் மார்க்கெட்டு ட்ரெண்டிங். 100 நாள் இருக்குன்னா 70 நாள் சைடுவேஸ் தான், 30 நாள் மட்டும்தான் ட்ரெண்டிங். அந்த 30 நாளையும் இந்த மாதிரி ஒரு டேட்டாவை வச்சு நம்ம இது பண்ணும்போது பிடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்துட்டு என்ன இருக்குன்னா ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதான் சொல்றேன், ஆர்டர் வந்துடும் அப்படின்னு ட்ரேட் பண்ண வேண்டாம், வந்தா வந்துட்டு என்னன்னா ட்ரேட் பண்ணுவோம், இல்லைன்னா வந்துட்டு என்னன்னா சும்மா இருப்பதே சுகம், இவ்வளவுதான்.
ஸோ இப்போ டெல்டா அப்படின்றத வந்துட்டு என்னென்னா பார்ப்போம். இந்த டெல்டா அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான வந்துட்டு என்னென்னா ஒன்று. சரியா? டெல்டா அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இதை எடுத்து விட்டுக்கிறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னீங்கன்னா, ஒவ்வொரு கேண்டில்லையும் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே செல்லிங் ஆர்டர், இது எல்லாமே எக்ஸிக்யூட்டட் ஆர்டர். சரியா? எக்ஸிக்யூட்டட் மார்க்கெட் ஆர்டர். லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே செல்லரு, ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே பையர். இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு இனிஷியலாக ஒன்று வந்துட்டு என்னென்னா போட்டு வந்துட்டு என்னென்னா காட்டுறேன். அப்படி காட்டும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். இப்போ இங்கே பாருங்க, இது ஒவ்வொரு கேண்டில்ல இருக்கிறதும் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னீங்கன்னா, இடது பக்கம் இருக்குது செல்லர், வலது பக்கம் இருக்குது பையர். ஓகே. ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னீங்கன்னா, ஒவ்வொரு கேண்டில்ல இருக்கக்கூடிய அந்த செல்லிங் ஆர்டரை பூரா வந்துட்டு என்ன பண்ணிங்கன்னா எடுத்துக்கும். ரைட் சைடில் இருக்க பையிங் ஆர்டரை பூரா எடுத்துக்கும். இதை எல்லாத்தையும் வந்துட்டு என்னென்னா எடுத்துக்கிட்டு, இது என்ன வந்துட்டு என்னென்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் வால்யூம் அப்படின்னு வந்துட்டு என்ன பண்ணும்னா, ஒன்றை வந்துட்டு என்ன பண்ணும் காட்டும். ஸோ அப்போ இந்த கேண்டில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் வால்யூம் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னீங்கன்னா, இங்கே வந்துட்டு என்னென்னா காட்டுது. அப்போ இங்கே பாருங்க, இந்த கேண்டில் எவ்வளோ இருக்குன்னா 1,48,876 வால்யூம் வந்துட்டு என்னென்னா இருக்கு. சரியா? 1,48,875 வால்யூம் இருக்கு. இது டோட்டல் நம்பர் ஆஃப் வால்யூம். ஸோ அதை என்ன பண்ணுது அப்படின்னீங்கன்னா, ரெண்டா வந்துட்டு என்னென்னா பிரிக்குது. அதில் இங்கே பாருங்க, பை வால்யூம் அப்படின்னு ஒன்றும், அடுத்த கேண்டில் வந்துட்டு என்னென்னா செல் வால்யூம்னு இதோட சம்மரி வந்துட்டு இங்கே கீழே பிரிச்சு காட்டு. ஸோ அதில் வந்துட்டு பாருங்க, பை வால்யூம் வந்துட்டு என்னன்னா 93,000 செல் வால்யூம் வந்துட்டு என்ன 93,675 இருக்கு. பை வால்யூம் வந்துட்டு என்னன்னா பாருங்க 55,000 இருக்கு. ஸோ அப்போ இந்த கேண்டில்ல டோட்டல் வால்யூம் 1,48,000, அதுல பையர் வந்துட்டு 93,000, செல்லர் வந்துட்டு 55,000. செல்லர் வந்துட்டு 93,000, பையர் வந்துட்டு 55,000. ஸோ அப்போ இங்க யார் சார் வந்துட்டு அதிகமா இருக்கா? பையர் அதிகமா இருக்கிறாங்களா, செல்லர் அதிகமா வந்துட்டு இருக்கிறாங்களா? யார் அதிகமா இருக்கிறா? 1,48,000 டோட்டல் வால்யூமு, அதுல செல்லர் வந்துட்டு 93,000, பையர் வந்துட்டு 55,000. இப்போ இதுல யார் அதிகமா இருக்கான்? பையர் அதிகமா இருக்கானா, செல்லர் அதிகமா இருக்கானா? செல்லர் தான் வந்துட்டு என்னன்னா அதிகமா இருக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த செல்லர் அதிகமா இருக்காங்கன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க கூட்டி கழிக்கிறீங்க. 1,48,000 அதுல 93,000 பையரு, அப்போ 55,000 செல்லர். அப்போ 55,000 விட 93,000 பெருசு. அப்போ வந்துட்டு 93,000 செல்லர் தான் இங்க ஜாஸ்தியா இருக்காங்கன்னு சொல்றோம் இல்லையா? சரி, இப்போ இது நெட்டா வந்துட்டு யார் இருக்கிறா? இந்த கேண்டில்ல கூட்டி கழிச்சு அந்த பையரு மைனஸ் செல்லரு அதெல்லாம் போக நெட்டா அந்த கேண்டில்ல யாருப்பா இருக்கிறா? பையர் இருக்கிறானா, செல்லர் இருக்கிறானா, யார் இருக்கிறா அப்படின்னு நெட்டா நமக்கு வேணும். அப்படி வந்துட்டு என்னன்னா நம்ம என்ன பண்ணோம், உடனே கால்குலேட்டர் எடுத்து கால்குலேட் பண்ணோம். அதுக்கு பதிலா அதை வந்துட்டு என்னன்னா பிரிச்சு காட்டுறது தான் வந்துட்டு என்னன்னா இந்த டெல்டா சார். ஸோ அந்த டெல்டான்றதை என்ன பண்ணிடும் அப்படின்னீங்கன்னா, பை வால்யூம் மைனஸ் செல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு நெட்டா அந்த கேண்டில்ல யார் இருக்கிறா, பையர் இருக்கானா, செல்லர் இருக்கிறானா அப்படின்னு வந்துட்டு என்ன பண்ணிடும்னா பிரிச்சு வந்துட்டு என்ன பண்ணிடும் காட்டிடும். ஸோ அதுதான் வந்துட்டு என்னன்னா டெல்டா அப்படின்றது. ஸோ அப்போ டெல்டா அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஈச் அண்ட் எவ்ரி கேண்டில் இருக்கக்கூடிய நெட் பையர் அண்ட் நெட் செல்லரோட ஸ்ட்ரென்த் தான் வந்துட்டு என்னன்னா டெல்டா அப்படின்றது. அப்போ இங்க வந்துட்டு 1,48,000, 93,000 வந்துட்டு என்ன இருக்கிறான், செல்லர் இருக்கிறான், 55,200 வந்துட்டு பையர் இருக்கிறான். ஸோ அப்போ 95 வந்துட்டு என்னன்னா இந்த 55 கழிச்சிட்டோம்னா நெட்டா வந்துட்டு மீதம் இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 38,475. ஸோ அதை தான் வந்துட்டு என்ன பண்ணிடுதுன்னா இந்த கேண்டில் கீழேயே கொண்டு வந்துடுது சார். ஸோ அப்போ டெல்டா அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இது வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி கேண்டில் இருக்கக்கூடிய நெட் பையர் அண்ட் நெட் செல்லரோட ஸ்ட்ரென்த் தான் வந்துட்டு என்னன்னா டெல்டா, வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னீங்கன்னா, டெல்டானா நெட்டா அந்த கேண்டில்ல பையரோ செல்லரோ, ரெட் கலர்ல இருந்தா செல்லரு, கிரீன் கலர்ல இருந்தா பையரு. அப்ப இந்த சாஃப்ட்வேரே மிரா சார்ட் ஃபுட் பிரிண்ட்ஸ் சாஃப்ட்வேரே என்ன பண்ணிடும்னா, இங்க கீழே போயிட்டு நம்ம இந்த சம்மரி பார்த்துட்டு இருக்கிறத அப்படியே கேண்டிலே கொண்டு வந்துடும். கேண்டில் கீழே வந்துட்டு என்ன கொண்டு வந்துடும். அப்போ நம்ம ஜஸ்ட் வந்துட்டு என்ன பார்த்தா போறோம், டெல்டா தான் இம்பார்ட்டன்ட். டெல்டாவை பார்த்தா வந்துட்டு என்னன்னா போதும். ஓகே, ஒரு பிரேக் அவுட் ஆக போதா, பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது, ஒரு 38,000 வந்துட்டு என்னன்னா செல்லர் வர்றான், சூப்பர் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. டெல்டா என்ன இருக்கு, 71,700 குவான்டிட்டி டெல்டா இருக்குது. நெட் செல்லர் ஏன்னா ரெட் கலர்ல இருக்கு இல்லையா? ஸோ அவ்வளவுதான். ஸோ அப்போ இந்த டெல்டா அப்படின்றது தான் வந்துட்டு என்னன்னா, இந்த டெல்டாவை வச்சுதான்
நீங்க இந்த பிரேக் அவுட்ல பூரா வந்துட்டு என்ன பண்ணலாம், நீங்க அப்ளை வந்துட்டு என்ன பண்ணலாம், பிரேக் அவுட்ல பூரா நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ பிரேக் அவுட் ஆகுது, அந்த இடத்துல பையர் டெல்டா வரணும், பிரேக் டவுன் ஆகணும், அந்த இடத்துல வந்துட்டு என்ன செல்லர் டெல்டா வரணும். அப்படி என்னன்னா வந்துச்சு அப்படின்னீங்கன்னா, எஸ் இட்ஸ் அ குட் பிரேக் அவுட் அப்படின்னு வந்துட்டு என்ன இது பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவு தான் மேட்டர். ஸோ அடுத்ததா இம்பேலன்ஸ். இப்போ இம்பேலன்ஸ் அப்படின்னீங்கன்னா என்னன்னா, இப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு என்னன்னா கேண்டில் இருக்கு, கேண்டில் இருக்கு. இப்போ எல்லாமே இங்க லெட்டர் எல்லாமே வந்துட்டு என்ன ஒயிட் கலர்ல இருக்கு. இப்போ இந்த இடத்துல மட்டும் வந்துட்டு என்ன பாருங்க, திடீர்னு இந்த இடத்துல மட்டும் வந்துட்டு என்ன கேண்டில் வந்துட்டு என்ன இருக்கு, கேண்டில் இருக்கு, அந்த ஆர்டர் வந்துட்டு ரெட் கலர்ல இருக்கு. அதே மாதிரி ரைட் சைட்ல இருக்கிறது எல்லாமே பை ஆர்டர், அது எல்லாம் ஒயிட் கலர்ல இருக்கு. திடீர்னு இங்க மட்டும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கு. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பேலன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு என்னன்னா, ஒரு பையர் இருக்காங்க சார், ஒரு பையர், ஒரு செல்லர், equal to balance. ஸோ ஒரு பையரு ஒரு செல்லர் வந்துட்டு என்னென்ன இருக்கிறாங்கன்னா ஈவனா இருக்கிறாங்க. பையரும் செல்லரும் வந்துட்டு என்ன பண்றாங்க, ஈவனா இருந்தாங்கன்னா அது வந்துட்டு என்னன்னா பேலன்ஸ். இப்போ இதே இது ஒரு பையர் இருக்கிறாங்க, ஒரு பையர் இருக்கிறாங்க, 3 செல்லர் வராங்க சார். இது என்ன, இதுதான் இம்பேலன்ஸ். இதுதான் வந்துட்டு என்ன இம்பேலன்ஸ். ஸோ அப்போ ஒரு பையரு ஒரு செல்லர் வந்துட்டு என்ன இருந்தாங்கன்னா அது பேலன்ஸ். இப்போ ஒரு பையரு 3 செல்லர், அப்போ 3 மடங்கு வந்துட்டு என்னன்னா அதிகமா இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த மாதிரி இம்பேலன்ஸ்டா பையரோ இம்பேலன்ஸ்டா வந்துட்டு என்ன செல்லரோ வந்தாங்கன்னா நீ வந்துட்டு எனக்கு அதை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி காட்டு அப்படின்னு வந்துட்டு இந்த மிரா ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்துட்டு என்ன அதுவே ஐடென்டிஃபை பண்ணி காட்டி சொல்லிடுது. ஸோ அப்ப என்ன பண்ணுது அப்படின்னீங்கன்னா இதை தான் இம்பேலன்ஸ் அப்படின்னு வந்துட்டு என்னன்னா சொல்லுவாங்க. அப்போ இங்க பாருங்க, அங்க ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் வந்துட்டு என்னன்னா ஒன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு என்னன்னா இம்பேலன்ஸா வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா செல்லர் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா வந்துகிட்டே வந்துட்டு என்ன இருக்கிறாங்க. அப்போ பையரோட செல்லரோ செல்லரோட பையரோ அதிகமா ஒரு இடத்துல வந்தா அந்த இடத்த லொக்கேட் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி காட்டுறதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னன்னா இம்பேலன்ஸ். எகைன் ஒரு முறை வந்துட்டு என்னன்னா அந்த ஒரு சம்மரி பார்த்துப்போம். ஸோ பேலன்ஸ் அப்படின்னா வந்துட்டு என்னன்னா ஒரு பையரு ஒரு செல்லர் வந்துட்டு என்னன்னா வந்தாங்கன்னா அது பேலன்ஸு. ஸோ இம்பேலன்ஸ்னா ஒரு பையரு 3 செல்லர். இந்த 3ன்றத நம்ம எப்படினாலும் டெரைவ் பண்ணிக்கலாம், 4ன்னு வச்சுக்கலாம். மீன்ஸ் பர்சன்டேஜ் 300% இல்லை 400% வச்சுக்கலாம், 500% கூட வந்துட்டு என்ன வச்சுக்கலாம். ஸோ ஒரு பையரோட செல்லரோ செல்லரோட பையரோ அதிகமாக வந்தால் எனக்கு கலர் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டு அப்படின்னு நம்ம வந்துட்டு என்னன்னா அந்த மிரா ஃபுட் பிரிண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அது என்ன பண்ணிடும், இந்த மாதிரி கலர் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டிடும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னா இம்பேலன்ஸ். ஸோ அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ரியல் டைம்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அங்கே பிரேக் டவுன் ஆச்சு, எஸ் அங்கே ஹெவியான செல்லர் வந்துட்டாங்க, அப்போ நம்ம அங்கே ட்ரேட் எடுக்கலாம்னு இதை பண்ணோம். பின் பாயிண்ட் ட்ரேட் டிசிஷன், எஸ் அந்த இடத்துல வந்துட்டு என்னன்னா நமக்கு அந்த கன்விக்ஷனோட வந்துட்டு என்னன்னா ஷார்ப்பாக அந்த இடத்துல வந்துட்டு என்ன எடுத்துக்க முடியும். ஸோ ஃபேக் பிரேக் அவுட்டு, ஸ்பேக் பிரேக் அவுட்டு, இந்த மாதிரி பிரேக் அவுட்டு பிரேக் டவுன் நடக்கும், அங்கே பையரோ செல்லரோ வரமாட்டாங்க. அப்போ அந்த ஃபேக் பிரேக் அவுட்டை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ என்ஹான்ஸ் எனி எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எக்ஸிஸ்டிங்காக நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த செட்டப்பை இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துட்டு என்னன்னா அந்த ஆர்டர் ஃப்ளோ கூட இருக்கும்போது நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், இது பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு என்னன்னா ஆர்டர் ஃப்ளோ. இது இல்லாமல் இன்னும் வந்துட்டு என்ன இருக்குதுன்னா நிறையா இது வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா வந்துட்டு இருக்கு, ஆர்டர் ஃப்ளோலேயே கான்செப்ட் இருக்கு. இந்த மின் டெல்டா மேக்ஸ் டெல்டான்னு வந்துட்டு என்னென்ன இருக்குது, ஆர்டர் ஃப்ளோ ரேஷியோன்னு வந்துட்டு என்னென்ன ஒன்று இருக்கு, இதுலேயே ஸ்ட்ராட்டஜிஸ் பில்டப் பண்ணியிருக்கோம். அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் அப்படின்னு வந்துட்டு என்னென்ன ஒன்று இருக்கு, அண்ட் யூஎஃப்ஏ அன்ஃபினிஷ்டு ஆக்ஷன் அப்படின்னு வந்துட்டு என்னென்ன ஒன்று இருக்கு, லிமிட் பை ஆர்டர் லிமிட் செல் ஆர்டர்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா இது இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு என்னென்னா கோர்ஸ் வந்துட்டு என்ன இது பண்ணியிருக்கோம். ஸோ அது எங்களோட கோர்ஸில் வந்துட்டு என்ன பண்ணணும், அது வந்துட்டு என்னென்னா இருக்குது அந்த மற்ற டீட்டெயில்லாம். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு என்னென்னா ஃப்ரீயாக வந்துட்டு என்னென்னா இது பண்ணதுனால உங்களுக்கு இந்த டெல்டாவை பற்றி வந்துட்டு என்னென்னா இது பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு என்னென்னா உள்ளே வந்துட்டு என்னென்னா வரும்போது இன்னுமே வந்துட்டு என்ன பண்ணணும்னா இது பண்ணி வந்துட்டு என்ன பண்ணணும்னா கொடுக்கும். சரியா? ஸோ இது கோர்ஸ் டீட்டெயிலு. ஸோ உள்ளே வந்துட்டு போனீங்கன்னா இந்த வெப்சைட் ஆர்டர் ப்ரொஃபைல் பல்சி கிராஃபி.com இந்த வெப்சைட் அட்ரஸும் வந்துட்டு என்ன கொடுப்பாங்க. சரியா?
ஸோ அப்போ இதுக்குள்ளே வந்துட்டு என்னென்னா போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸை பற்றின இது வந்துட்டு என்ன இருக்கும். ஸோ இந்த கோர்ஸை வந்துட்டு என்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கும் போது இதில் 3 கான்செப்ட்டுமே சேரும். மார்க்கெட் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோ அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண காமா பிளாஸ்ட், இது எல்லாமே சேரும். இதுக்குள்ளே வந்துட்டு என்னென்னா நீங்கள் போயிட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி செஷன் வந்துட்டு பார்த்தோம், இதே மாதிரி தான் வந்துட்டு என்னென்னா இருக்கும். அது நல்லா இன்ட்ராக்டிவாக இருக்கும், வீடியோ ரெக்கார்டிங்காக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா போய் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். அதுதான் அந்த கோர்ஸில் வச்சுருக்கோம். ஓகே. ஸோ இப்போது இந்த ஆர்டர் ஃப்ளோ சாஃப்ட்வேர் சூப்பராக வந்துட்டு என்ன இருக்குது. சரி, ஓகே, நல்லா இருக்குது. இப்போ இந்த சாஃப்ட்வேரை எப்படி சார் அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சாஃப்ட்வேர் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு 1,00,000 ரூபாய் சில்லற வந்துட்டு என்னென்னா வந்துடும் சார். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் டிபிஓ சார்ட்டே வந்துட்டு என்னென்னா லைசன்ஸ்டு வெர்ஷன் 34,000 சம்திங் வந்துடும். ஆர்டர் ஃப்ளோ மட்டும் 48,000 வந்துடும். வால்யூம் ப்ரொஃபைல் மட்டும் 29,000 வந்துட்டு வந்துடும். ஸோ ஏன் இந்த டூலை வந்துட்டு என்னென்னா ரீட்டைலருக்கு இந்த டூலை பற்றி நிறைய தெரியாமல் போனதுக்கான காரணமே வந்துட்டு என்னென்னா இதோட காஸ்ட் தான். ஸோ அரௌண்ட் வந்துட்டு என்ன பண்ணிடுதுன்னா 1 lakh rupees வந்துட்டு என்ன பண்ணிடுது, இது வந்துட்டு காஸ்ட் வந்துடுது. ஸோ இப்போ ரீட்டைல் ட்ரேடரால் வந்துட்டு என்ன கேபிட்டலே வந்துட்டு என்ன பண்ணுறோம் 50,000 30,000 அந்த மாதிரி தான் வச்சுருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் அனாலிசிஸ் டூலை அவங்களால பை பண்ண முடியல. ஸோ இது மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு ரீட்டைலருக்கு. மிகப்பெரிய சேலஞ்சாக வந்துட்டு என்ன பண்ணுச்சுன்னா இருந்துச்சு. ஸோ அப்போ 1,00,000 ரூபா கொடுத்து வாங்க முடியல இல்லையா. ஸோ கஷ்டம் இல்லையா. சூப்பர். ஒன்றும் இல்லை, ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னீங்கன்னா ஆக்சல் பிக்ஸ் அண்ட் மிரா சாட். ஸோ அந்த ஆக்சல் பிக்ஸ் வந்துட்டு என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா இதை வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துட்டு என்ன பண்ணிடுதுன்னா உங்களுக்கு இதை இது பண்ணி கொடுத்துடுது. சரியா. ஸோ இது எல்லாமே ஃப்ரீயாகவே வந்துடும். ஸோ இதை உங்களுக்கு எப்படி வந்துட்டு டீட்டெயில்டாக வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது, அந்த டேட்டாவை எப்படி வந்துட்டு இது பண்ணிக்கிறது அப்படின்றது எல்லாமே நம்ம அந்த கோர்ஸில் வந்துட்டு என்னென்னா இருக்குது. நம்ம ஆர்டர் ப்ரொஃபைல் pulsegraphy.com அப்படின்னு இருக்குது. அதில் வந்துட்டு என்னென்னா நீங்கள் போய் வந்துட்டு பார்த்துக்கலாம். அந்த இதுவும் வந்துட்டு உங்களுக்கு அனுப்புவாங்க. சரியா. உங்களுக்கு வந்துட்டு என்னென்னா அந்த வெப்சைட்டோட லிங்க்கும் உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் அங்கே போய் இது பண்ணிக்கலாம். ஸோ அப்போது 1,00,000 ரூபாய் சாஃப்ட்வேரை ஆக்சல் பிக்ஸ் வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. நீங்கள் ஒன்லி டேட்டாவுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போகிறோம். இப்போ டேட்டா அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைக் வந்துட்டு ஒரு செல்ஃபோன் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு சிம் கார்டு போட்டு டேட்டா ரீசார்ஜ் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ அதே மாதிரி வந்துட்டு என்னென்னா இந்த சாஃப்ட்வேர் 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள அந்த சாஃப்ட்வேரை ஆக்சல் பிக்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஆக்சல் பிக்ஸ் ஃப்ரீயாக வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த சாஃப்ட்வேருக்கான டேட்டா ஃபீடை மட்டும் வந்துட்டு என்ன பண்ணிக்கணும், நீங்கள் பே பண்ணிக்கணும். அதுக்கு வேரியஸ் பிளான் இருக்குது. மினிமம் 1,600 இருந்து வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா அதுக்கு வந்துட்டு என்னென்னா டேட்டா பிளான் இருக்குது. ஸோ அப்படி அந்த டேட்டாவை வாங்கி நீங்கள் கனெக்ட் பண்ணி அந்த எல்லா சப்போர்ட்டும் ஆக்சல் பிக்ஸ்ல இருந்து கொடுத்துருவாங்க. இன்கேஸ் நீங்கள் 2 சிஸ்டமில் கூட வந்துட்டு என்னென்னா சாஃப்ட்வேரை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். 2 சிஸ்டமில் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அட்டன் டைமில் ஏதாவது ஒரு சிஸ்டம் வச்சுக்கணும். அட்டன் டைமில் ஏதாவது ஒரு சிஸ்டம் வந்துட்டு என்ன பண்ணிக்கணும், நீங்கள் வந்துட்டு என்னென்னா வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கும் போது வந்துட்டு என்னென்னா வச்சுக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஓஎஸ் மாற்றுறீங்க, சிஸ்டமை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா எஸ் தாராளமாக அந்த ஆக்சல் பிக் டீம்ஸில் மார்னிங் 8:30 6 o'clock வரைக்கும் அந்த சப்போர்ட் டீம் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு என்னென்னா போயிட்டு எனக்கு சிஸ்டம் சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னீங்கன்னா சிஸ்டம் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. கம்பைன்டு பிளான் வந்துட்டு என்னென்னா இருக்குது. ஸோ அப்போது உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்துட்டு கிடச்சிரும், அந்த கோர்ஸ் வந்துட்டு என்னென்னா வெப்சைட்டில் கிடச்சிரும், டேட்டா ஃபீடும் வந்துட்டு ஆக்சல் பிக்ஸே வந்துட்டு என்னென்னா டேட்டா ஃபீடும் வந்துட்டு என்ன கொடுத்துருவாங்க. அப்போ ஒரு கம்ப்ளீட் உங்களோட நீடட் எல்லாம் இதாக இருக்கும். அதுக்கான சப்போர்ட்டும் ஆக்சல் பிக்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் எல்லாம் பண்ணி உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த மாதிரி சாஃப்ட்வேரை வந்துட்டு என்ன உங்களுக்கு வர வச்சு உங்கள் கையில் வந்துட்டு என்ன வச்சு செட் பண்ணி. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு என்னென்னா இங்கே பண்ணியிருக்கும்போது அதை எப்படி யூஸ் பண்ணணும் இது எல்லாமே நம்ம கோர்ஸில் வந்துட்டு என்னென்னா இருக்கும். ஸோ இப்படி கொடுக்கும்போது உங்களை இங்கே வந்துட்டு என்ன பண்ணிக்க முடியும், தாராளமாக வந்துட்டு என்னென்னா இதை யூஸ் பண்ணிக்க முடியும். பர்ஃபெக்டாக வந்துட்டு என்னென்னா இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம், இப்போ அந்த இது டேட்டாக்கெல்லாம் வந்துட்டு இப்போ ஒரு மெகா சேல் ஆஃபர் வந்துட்டு என்னென்னா மெகா சேல் வந்துட்டு ஆக்சல் பிக்ஸில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதை இது பண்ணும்போது இன்னுமே வந்துட்டு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நல்லா பெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த டேட்டா பிளான் எல்லாமே வந்துட்டு பாருங்கள். இது இல்லாமல் ஓஐ டூல்ஸும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஆக்சல் பிக்ஸ்ல இருந்து வந்துட்டு என்னென்னா கொடுப்பாங்க. ஆக்சல் பிக்ஸோட டூலை வந்துட்டு அவங்க கொடுக்குற ப்ரொவைட் பண்ணக்கூடிய இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாமல் இந்த பாருங்க மெகா சேல் இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் மட்டும் வந்துட்டு என்னென்னா இல்லாமல் நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ண அந்த டூலும் வந்துட்டு என்ன பண்ணிவிடும் உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறோம் கிடச்சிரும். இப்போ இங்கே பாருங்கள் இதில் ஸ்மார்ட் எலைட் பிளானுக்கு போனால் மட்டும்தான் ஆர்டர் ஃப்ளோ இருக்கும். இதில் வந்துட்டு என்னென்னா ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டு என்ன இருக்காது. ஸோ இப்போ இதில் எலைட் பிளானில் மினிமம் எலைட் பிளானுக்கு வந்துட்டு என்ன போயிடுங்க, ஒரு 6 month ஆனுவல் அந்த மாதிரி போனால் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்துட்டு என்ன பண்ணணும்னா அதில் கிடைக்கும். ஸோ அப்போ இதில் வந்துட்டு என்னென்னா பாருங்கள், இதில் இந்த இது எல்லாமே வந்துட்டு கிடச்சிரும். ஸோ 90 சிம்பிள் வந்துட்டு என்ன பண்ணினா கிடச்சிரும். 8 days வந்துட்டு என்னென்னா எலைட் பிளானுக்கு வந்துட்டு என்னென்னா கிடச்சிரும். 90 days 1 minute டேட்டா கிடைக்கும். 12 years EOD டேட்டா கிடைக்கும்.
அட்ஜஸ்டட் வந்துட்டு என்னன்னா யூஓடி டேட்டா, அட்ஜஸ்டட் ஓஐ வந்துட்டு என்ன கிடைச்சிரும். அப்புறம் இதுல வந்துட்டு என்னன்னா பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எக்ஸல் சப்போர்ட், அந்த எக்ஸல் சப்போர்ட் வந்துட்டு என்ன பண்ணிடுனா உங்களுக்கு வந்துட்டு என்னன்னா கிடைச்சிரும். சரியா? ஸோ இவ்வளோ இது இருக்கு. வேரியஸ் பிளான் வந்துட்டு என்னன்னா இருக்குது. சரியா? ஸோ இதுக்கு இதுதான் வந்துட்டு என்னன்னா அந்த சார்ஜஸ். இது பண்ணிட்டீங்கன்னா ₹1625 தான். சரியா? ஒரு ஸ்டாப் லாஸுக்கும் கீழே உள்ள காஸ்ட் தான் இந்த டேட்டாக்கு. இப்போ ஒரு ஸ்டாப் லாஸே ஒரு ₹2000 ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நம்ம வந்துட்டு என்னன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண முடியாது. நம்மளோட ஸ்டாப் லாஸே ஒரு மினிமம் ₹2000 வரும். பட் இங்கே டேட்டா பிளானே வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1625 நீங்கள் ஆக்சல் பிக்ஸுக்கு வந்துட்டு என்னன்னா இது பண்ணீங்கன்னா வந்துட்டு என்ன போகிறோம், ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு டேட்டாவோட வந்துட்டு என்ன பண்ண முடியும், உங்களுக்கு ட்ரேட் பண்ண வந்துட்டு என்னன்னா முடியும். சரியா? ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு என்ன மேட்ரு. இதில் நீங்கள் 6 மந்த் பிளானு, 1 இயர் பிளான் இதெல்லாம் வந்துட்டு போகும்போது உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணணும்னா இருக்கும். ஸோ அதோட டீட்டெயில் எல்லாமே இங்கே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னன்னா இங்கே போயிட்டு ஃப்ரீ ட்ரையல் அப்படின்றத வந்துட்டு என்னென்னா கொடுத்து இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் வந்துட்டு பண்ணிவிட்டு இதை நம்ம இது பண்ணும்போது வந்துட்டு என்ன பிக்ஸ் கனெக்ட் நிஞ்சா ட்ரேடர் அப்படின்றத வந்துட்டு பண்ணிக்கோங்க. மற்ற இதை பண்ண வேண்டாம். இதை பண்ணிவிட்டு இதெல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணும், வெரிஃபை பண்ண சொல்லுவோம். உங்களோட இமெயில், ஃபோன் நம்பர் ரெண்டையும் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு சிஆர்என் நம்பர் அப்படின்னு ஒன்று வரும். அந்த சிஆர்என் நம்பர் அப்படின்றத ஒன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா இங்கே சாட் பாக்ஸுக்கு போங்க. சாட் பாக்ஸில் போயிட்டு இந்த இதில் இங்கே உங்களுக்கு இமெயில் இதுவே வந்துடும். இங்கே லாகின் பண்ணதும் இங்கே வந்துட்டு என்னென்னா டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படின்றது இருக்கும். அதில் வந்துட்டு என்னென்னா போயிட்டு நீங்கள் போயிட்டு ப்ளீஸ் இன்ஸ்டால் இப்படின்னு வந்துட்டு என்னென்னா போட்டுட்டு என்ட்ரை வந்துட்டு என்னென்னா தட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ரிமோட்டில் அக்சஸ் பண்ணிவிடுவாங்க. உங்கள் சிஸ்டமாக லைக் எனி டிஸ்கே டீம் வியர் இருக்குல்லையே, அது மாதிரி ஜோகோ அப்படின்னு ஒன்று இருக்கும். அதன் மூலயமா வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு இது பண்ணி உங்களோட சிஸ்டம் அக்சஸ் பண்ணி கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் வந்துட்டு பண்ணிவிடுவாங்க. அந்த சாஃப்ட்வேர் சப்போர்ட் டீமே மார்னிங் 8:30 to 6 o'clock அது வரைக்கும் இருப்பாங்க. அவங்க 8:30னா நீங்கள் ஒரு 9 o'clock போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரியா? ஸோ அப்படி வந்துட்டு போயிட்டு பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஈஸியாக வந்துட்டு என்னென்னா இது பண்ணிடும். சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு என்னென்னா மேட்ரு. ஸோ ஓவராலாக வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு ஒரு நல்ல டூலை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்துட்டு என்னென்னா கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். இதில் வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு வேறு என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் அந்த கொஸ்டின் ஆன்சரில் வந்துட்டு என்னென்னா இது பண்ணுங்கள். நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா அவங்க உங்களோட எல்லா கொஸ்டினுக்கும் வந்துட்டு என்னென்னா நான் ஆன்சர் வந்துட்டு என்ன பண்ணுறேன். சரியா? ஸோ கொஸ்டின் ஆன்சர் வந்துட்டு என்ன செஷனு, ஸோ என்ன டவுட் இருக்கோ ஃப்ரீயாக வந்துட்டு கேளுங்க. சரியா? நீங்கள் அதை தயக்கப்படாதீங்க, கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். Yes. And how important is delta and POC in order flow and market profile? How to use that information? Yes. Good. So அதை தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம அந்த கோர்ஸில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா இதை வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கோர்ஸே பாருங்கள், மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆர்டர் ஃப்ளோ இன் தமிழ். ஸோ இப்போ இதில் வந்துட்டு பாருங்கள், இப்போ நீங்கள் கேட்டீங்க இந்த POC இதை வந்துட்டு ரமேஷ் சார் வந்துட்டு என்ன கேட்டீங்க. ஸோ அதை தான் இங்கே வந்துட்டு என்னென்னா நம்ம இங்கே இது பண்ணுறோம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் யூசிங் மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ டெக்னிக், ஐடென்டிஃபை வேல்யூ ஏரியா அண்ட் POC imbalance and auction behavior, learn to analyze delta market profile and trapped trader patterns. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், இதை தான் வந்துட்டு என்னென்னா மார்க்கெட் ப்ரொஃபைலோட அந்த POC வேல்யூ ஏரியா அண்ட் ஆர்டர் ஃப்ளோ அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் எடுக்கிறோம். ஏன்னா ரெண்டுமே வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் அனாலிசிஸ் டூல் இல்லையா? ஸோ அப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல்ன்றது என்ன பண்ணும், ஒரு கான்டெக்ஸ்ட்டை இது பண்ணி கொடுக்கும். அந்த கான்டெக்ஸ்ட்டை வந்துட்டு என்னென்னா வச்சுட்டு ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டு என்ன பண்ணுறோம், அது கூட நம்ம கம்பைன் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டின் அந்த POCயையும் அந்த ஆர்டர் ஃப்ளோவையும் மார்க்கெட் ப்ரொஃபைலையும் எப்படி கம்பைன் பண்ணுறதுனா அதுதான் வந்துட்டு என்ன பண்ணால் இங்கே இருக்கும் சார். ஸோ இதுதான் ஓவராலாக இருக்கும். இதில் ஆப்ஷன் மார்க்கெட் தியரியோட இது கான்டெக்ஸ்ட் இருக்கும். சரியா? இது எல்லாமே இதில் இருக்கும். இப்போ நீங்கள் அங்கே உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் அங்கேருந்து வந்துட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணோம், டீட்டெயில்டாக இருக்கும். எல்லாமே இன்ட்ராக்டிவ் செஷனாக இருக்கும். இது எல்லாமே நானாக தனியாக ஒரு ரூமில் உட்காந்து வந்துட்டு என்னென்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணது கிடையாது. என்னோட லைவ் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் 22 நாள் நடந்துச்சு. அந்த 22 நாள் ப்ரோக்ராமையும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அப்போ அதுக்குள்ளே நிறையா இந்த வேறு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வந்தவங்க கொஸ்டின் கேட்பாங்க, அதை ஆன்சர் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே மாதிரி டெக்ஸ்ட்டாக கேட்குறதெல்லாம் கிடையாது. அங்கே வாய்ஸாகவே வந்துட்டு என்னென்னா கேட்பாங்க. வாய்ஸாகவே வந்துட்டு என்னென்னா கேட்பாங்க. அந்த வாய்ஸில் நான் எனி டைம் எல்லாரோட மைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் வந்துட்டு என்ன செஷன் வச்சுருப்பேன். அப்படி வந்துட்டு எல்லாருமே ஓப்பனாக வந்துட்டு கேட்கலாம். நான் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் முடிக்கவும் அவங்க அப்படியே வந்துட்டு என்ன
அப்படியே நிப்பாட்டி கேட்கலாம். அந்த மாதிரி இன்டராக்டிவ் செஷனா இருக்கும். ஸோ உங்களோட கேள்வியை வந்துட்டு அங்கேயே ஒருத்தர் கேட்டிருப்பார். அந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்லேயே ஒரு 70 பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோக்குள்ள. ஸோ அப்போ ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ இதில் எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணணும்னா இருக்கும். ஸோ எமோஷனலாக வந்துட்டு ட்ரேட் ஆகிறத ட்ரேட் பண்ணுறது, ரெஸ்பான்சிவ் பையிங் செல்லிங், ஆக்ஷன் மார்க்கெட் தியரி, அதுலேயே வந்துட்டு என்ன இருக்குன்னா ஸ்ட்ராட்டஜிஸு. ஸோ ஓஏயை பேஸ் பண்ண வந்துட்டு என்னென்னா ஸ்ட்ராட்டஜிக்ஸு, விக்ஸை பேஸ் பண்ண வந்துட்டு என்னென்னா ஸ்ட்ராட்டஜிஸு, லைவ் ட்ரேடை வந்துட்டு அங்கே வேலிடேஷன் பண்ணியிருப்பேன். இதை நான் இதுவே எப்படி வச்சிருப்பேன் அப்படின்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சிலபஸ் எடுப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பேன். அந்த ஹோம்ஒர்க்கை வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா வேலிடேஷன் பண்ணுவேன். அப்படி வேலிடேஷன் பண்ணி பாஸ் பண்ணவங்களை மட்டும் லைவ் ட்ரேடு கூட்டு போவேன். 1 வீக் லைவ் ட்ரேட் பண்ணணும். அந்த லைவ் ட்ரேடை 1 வீக் வேலிடேட் பண்ணணும். இப்படி தான் என் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் இருக்கும். அந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் தான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னீங்கன்னா 25 நாள் ஒருத்தரால லீவ் போட்டு அட்டன் பண்ண முடியல. ஸோ அதனால லாஸ்ட்டாக முடிஞ்ச மென்டர்ஷிப் ப்ரோக்ராமை ஒரு ஆஃபீஸ் கோயருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி இந்த வெப்சைட்டில் வீடியோவாக வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா கண்டென்ட்டுமே இதுக்குள்ளே வந்துட்டு என்ன இருக்கும், வீடியோவாக இருக்கும். நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்கு தனியாக டெலகிராம் குரூப் வந்துட்டு என்ன பண்ணணும்னா இருக்கும். அந்த டெலகிராம் குரூப்பில் வந்துட்டு என்ன பண்ணிக்க முடியும், நம்ம தனியாக டிஸ்கஸ் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம். டெய்லி அந்த உங்கள் கிளாஸை முடிச்ச எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குள்ளே வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதில் தான் இருப்பாங்க. இப்போ இதில் 199 மெம்பர் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்க, நேற்று காமா பிளாஸ்ட் வந்துட்டு என்னென்னா அதை பேஸ் பண்ணி வந்துட்டு என்னென்னா இது எடுத்தாங்க. அதை இப்படி கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்துட்டு என்னென்னா அவங்க அந்த டவுட்டை வந்துட்டு என்ன கேட்டுப்பாங்க, அதை கிளியராக வந்துட்டு இது பண்ணுவாங்க. இது இன்வென்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட்னு கான்செப்ட். ஸோ இப்படி என்ன பண்ணிப்பாங்கன்னா அவங்க டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. சிஸ்டம் ரிலேட்டடாக அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னா டவுட் ஏதாவது வந்துட்டு என்ன வந்துச்சுன்னா அதை வந்துட்டு என்னன்னா இங்கே சிஸ்டம் சப்போர்ட்டில் வந்துட்டு என்ன கேட்டுப்பாங்க. சரியா? ஸோ இப்படி இங்கே இருக்கும். இதில் கூகுள் மீட் லிங்க் போட்டு இதில் வந்துட்டு என்ன டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படி தனியாக டிஸ்கஸ் பண்ணிக்கிறது தனியாக டெலகிராம் குரூப்பும் வந்துட்டு என்ன பண்ணணும்னா இருக்கும். சரியா? ஸோ இது எல்லாமே இதுக்குள்ளே வந்துட்டு இருக்கும். ஹோப் ரமேஷ் சாரோட டவுட்டு கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்துட்டு என்ன பிரகாஷ் சார், இஸ் ஆர்டர் ஃப்ளோ அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல் ஃப்ரீ வித் ஆக்சல் பிக்ஸ் டேட்டா ஃபீட்? எஸ், ஆர்டர் ஃப்ளோ அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல் சாஃப்ட்வேர் வந்துட்டு ஃப்ரீ, டேட்டா ஃபீடு மட்டும் நீங்கள் ஆக்சல் பிக்ஸில் வந்துட்டு வாங்கிக்கணும். அது மினிமம் எலைட் பிளான் போகணும். அதுக்கு மேலே உள்ள பிளான் எல்லாம் நீங்கள் போகும்போது இன்னுமே வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு நிறையா இது வந்துட்டு என்ன பண்ணா கிடைக்கும். வேறு பிளானுக்கு வந்துட்டு என்ன போகும்போது இன்னும் நிறையா இது வந்துட்டு என்ன பண்ணணும்னா அதில் வந்துட்டு கிடைக்கும். அந்த பிளான் டீட்டெயில்ஸ் ப்ரைஸிங்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன இருக்கும், ப்ரோ இருக்குது, அல்டிமேட் வந்துட்டு என்ன இருக்குது. ஸோ இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் அதுக்கெல்லாம் வந்துட்டு போகும்போது நல்ல ஆஃபர் வந்துட்டு இருக்கும். ஹோப் பிரகாஷ் சாரோட டவுட் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் கிருஷ்ணா சார், கேன் ஐ டேக் ஸ்கேல்ப் ட்ரேட் வித் ஆர்டர் ஃப்ளோ? பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு ஆர்டர் ஃப்ளோ பர்ஃபெக்டாக வந்துட்டு என்ன பண்ணணும்னா இருக்கும். சூப்பர்பாக வந்துட்டு என்ன இருக்கும். வாட் இஸ் த ப்ளூ நம்பர் அபவுட் டெல்டா? எஸ், அது வந்துட்டு என்னன்னா ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே என்னோட பெய்டு கிளாஸில் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே பெய்டு கிளாஸில் இருக்குது. அது எந்த மாதிரி ஆர்டர் ஃப்ளோ ரேஷியோன்னு அதை எப்படி வந்துட்டு நம்ம ட்ரேடுக்கு வச்சுக்கிறது எல்லாமே இதில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா இருக்கும். ஸோ அந்த டெலகிராம்ன்றது அந்த கோர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கான டெலகிராம் மேடம். அது சுசித்ரா மேடம் கோர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கான டெலகிராம். அது கோப் வந்துட்டு சுசித்ரா மேடம் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் ரவிச்சந்திரன் ஜெயராமன் சார், கேன் யூ ஷோ ஒன் ஸ்டாக் ஆஃப் ஃபியூச்சர் சார்ட் இன் நிஞ்சா? எஸ், ஷுர். இப்போ இதுலேயே வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு இந்த இருக்கு பாருங்க. இப்போ இங்கே என்ன இருக்குது, ஸ்டேட் பேங்க் வந்துட்டு என்னென்னா இருக்குது. ஓகே, டைம் ஃப்ரேம் வச்சிருக்கிறேன். இந்த இருக்குது ஸ்டேட் பேங்க் சார்ட் இருக்குது. ஸ்டேட் பேங்க் சார்ட்டோட ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டு என்ன இருக்குன்னா இந்த இருக்குது ஸ்டேட் பேங்க். சரியா? இதோட ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டு இருக்குது. நேற்று 11th டேட்டு. எஸ், இது எல்லாத்துக்குமே நான் டெம்ப்ளேட்டாக வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், டெம்ப்ளேட்டாக கிரியேட் பண்ணி அந்த மிரா சார்ட்லேயே வந்துட்டு என்னென்னா நம்ம கஸ்டமைஸ்டு நம்மளோட கோர்ஸுக்கு வர்றவங்களுக்கு மட்டும் கஸ்டமைஸ்டு டெம்ப்ளேட் வந்துட்டு என்ன கிரியேட் பண்ணி வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டேட் பேங்க் சார்ட்டு 11th ஜூலை ஸ்டேட் பேங்கோட ஆர்டர் ஃப்ளோ சார்ட். ஹோப் வந்துட்டு என்னென்னா ரவிச்சந்திரன் சாரோட இதை கிளியர் பண்ணிட்டேன். வேர் கேன் அக்சஸ் தி கோர்ஸ் ஆஃப் மார்க்கெட் ப்ரொஃபைல் பை அப்துல்? ஏன் உங்களுக்கு அந்த வெப்சைட் டீட்டெயிலை அவர் மலாய் சார் வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு என்னென்னா சென்ட் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. நீங்கள் நான் எகைன் ஒரு முறையும் காட்டுறேன். இந்த இருக்கு ஆர்டர் ப்ரொஃபைல் pulse.graphy.com, ஆர்டர் ப்ரொஃபைல் pulse.graphy.com. இதை வந்துட்டு என்னென்னா போனீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளேயே வந்துட்டு என்ன பண்ணுன்னா இருக்கும் சார். அண்ட் அந்த வெப்சைட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துட்டு என்ன மலாய் சார் வந்துட்டு என்ன சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன அதில் இது பண்ணிக்கலாம். இப்போ அப்துல் சார் வந்துட்டு என்னென்னா அதை இது பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இட் இஸ் பாசிபிள் டு செக் டேட்டா இன் மார்க்கெட் ப்ரொஃபைல் நிஞ்சா வீக் டேட்டா? யா, ஷுர், தாராளமாக. நீங்கள் ஆர்டர் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் டிக் டேட்டா அது வந்துட்டு என்னென்னா இங்கே என்ன பிளான் கொடுத்துருக்காங்களோ அந்த பிளானுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா வரும். ஸோ 8 days வந்துட்டு என்னென்னா ப்ரீவியஸ் டிக் டேட்டா இருக்கும். ஸோ அப்போ வீக்லி சார்ட்டை வந்துட்டு என்ன நீங்கள் வந்துட்டு என்னென்னா வச்சுக்க முடியும்.
மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்துட்டு என்னென்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சல் பிக்ஸ் ஒரு அருமையாக ஒரு சூப்பர்பான இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. 90 days 1 minute டேட்டா கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் நான் மார்க்கெட் ப்ரொஃபைல் இங்கே காட்டுறேன் பாருங்கள். இப்போ எம்பி நிஃப்டி சார்ட் வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ இது வந்துட்டு 30 minutes ஒவ்வொரு ப்ரொஃபைலும் 1 day. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன், அப்படியே நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா வீக்லி சார்ட்டை வந்துட்டு என்ன பண்ணுறேன் மாற்றுறேன். வீக்லி வந்துட்டு என்னென்னா வைக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள் வீக்லி சார்ட் வந்துடும். ஏன் இங்கே பாருங்கள் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு வீக்கோட ப்ரொஃபைலு, இது அதுக்கு முன்னாடி இருக்க வீக்கோட ப்ரொஃபைலு, இது அதுக்கு முன்னாடி இருக்க வீக்கோட ப்ரொஃபைல், இது கரண்ட் வீக்கோட வந்துட்டு என்னென்னா ப்ரொஃபைல். ஸோ அப்போது வீக்லி வந்துட்டு வேல்யூ ஏரியா வந்துட்டு என்னென்ன தெரிஞ்சிடும், வீக்லி பிஓசி வந்துட்டு என்ன பண்ணிடும்னா தெரிஞ்சிடும். ஸோ அப்போ பர்ஃபெக்டாக வந்துட்டு என்ன பண்ணிக்க முடியும், நம்ம ட்ரேடுக்கு வந்துட்டு என்னென்னா இது அருமையாக வந்துட்டு என்ன யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எஸ் தேவகுமார் சார் வந்துட்டு கேட்ட கொஸ்டினுக்கு நான் வந்துட்டு என்னென்னா ஆன்சர் பண்ணிட்டேன். தேவகுமார் சார் இஸ் இட் பாசிபிள் டு செக் 1 week டேட்டா இன் மார்க்கெட் ப்ரொஃபைல்? ஷுவர். நீங்கள் 1 week கேட்டீங்க, இங்கே 4 weekக்கே இருக்கு சரியா. ஏன்னா 3 months டேட்டா வந்துட்டு என்னன்னா ஆக்சல் பிக்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஆக்சல் பிக்ஸ் என்ன பண்ணுதுன்னா எலைட் பிளான் வந்துட்டு எடுத்திருந்தீங்கன்னா 90 days-ஓட 1 minute டேட்டா கொடுக்குது. மார்க்கெட் ப்ரொஃபைல்ன்றதுக்கு 1 minute டேட்டா, ஆர்டர் ஃப்ளோக்கு வந்துட்டு டிக் டேட்டா. ஸோ 90 days-க்கான இதை வந்துட்டு கொடுத்துரும். ஸோ இந்த கஸ்டமைஸ்டு டெம்ப்ளேட் எல்லாமே நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம கோர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு அந்த எல்லாத்தையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆர்டர் ஃப்ளோ மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் அந்த டேட்டா இதுதான். அந்த டேட்டாவை எப்படி கரெக்டாக வச்சா பர்ஃபெக்டாக வந்துட்டு என்னென்னா வருமோ அதை தான் வந்துட்டு என்னென்னா இது பண்ணுறது. அதெல்லாம் செட் பண்ணி எல்லா செட்டிங்ஸையும் பண்ணி பக்காவாக ஒரு டெம்ப்ளேட்டாக வச்சுருப்பேன். ஜஸ்ட் அந்த டெம்ப்ளேட்டை லோட் பண்ணிங்கன்னா போகிறோம். இது வந்துட்டு நம்ம கோர்ஸுக்கு வரவங்களுக்கு மட்டும்தான் அந்த டெம்ப்ளேட் வந்துட்டு என்னென்னா கிடைக்கும். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்துட்டு என்னென்னா தேவகுமார் சார், ஐ ஹோப் வந்துட்டு தேவகுமார் சாருக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே. வாட் இஸ் பிட் ஆஸ்க் இம்பேலன்ஸ் பை எம் குமார்? ஓகே, ஒன்றும் இல்லை சார். பேலன்ஸ் இம்பேலன்ஸ்ன்றதை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு என்ன சொன்னேன் இல்லையா, பேலன்ஸ்னா வந்துட்டு என்ன, ஒரு பையர் ஒரு செல்லர் இருந்தானா அது வந்துட்டு என்ன பேலன்ஸு. ஒரு பையரு ஒரு 3 செல்லர் வந்துட்டு என்ன இருக்கிறான், பையரோட செல்லரோ செல்லரோட பையரோ ஜாஸ்தியாக இருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு எனக்கும் வந்துட்டு என்ன சண்டை நடக்குது. இப்போ நான் வந்துட்டு என்ன, இப்போ நம்ம 2 பேரும் வந்துட்டு ஃபைட் பண்ணுறோம்னா ஃபைட் ஈவனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறீங்க, நானும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறேன். அப்போ ஃபைட் ஈவனாக இருக்கும். இது பேலன்ஸ். இதுவே நீங்க வந்துட்டு 3 பேரை வர்றீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸு கூட 2 பேர் சேர்த்துட்டு 3 பேரை கூட்டு வர்றீங்க. நீங்க 3 பேர் வர்றீங்க, நான் ஒரு ஆள் மட்டும் போறேன். இப்போ யார் வின் பண்ணுவா? நீங்க இம்பேலன்ஸ்டா இருக்கீங்க இல்லையா. நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்க, இம்பேலன்ஸ்டா வந்துட்டு என்னன்னா இருக்கிறீங்க. நான் வந்துட்டு ஒரு ஆளா வந்துட்டு இருக்கிறேன், நீங்க 3 பேரா இருக்கீங்க. அப்போ நீங்க தான் வின் பண்ணுவீங்க. இதுதான் சார் பிட் ஆஸ்க் இம்பேலன்ஸ், வேற ஒன்றும் இல்லை. கோப்பு குமார் சாருக்கு வந்துட்டு கிளியர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிளியர் ஆகலைன்னா எகைன் வந்துட்டு என்னன்னா கேளுங்க, கிளியர் ஆகலன்னு சொல்லுங்க சரியா. உங்களுக்கு கிளியர் பண்ண வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதனால நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு குமார் சாரோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேற யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சும்மா கேளுங்க, ஃப்ரீயா கேளுங்க. சும்மா நான் சொல்றதை கேட்டு போறதுக்கு வந்துட்டு என்னன்னா நீங்க வரல. ஓகே, வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லையா? எனி கொஸ்டின்ஸ்? வேற யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? கொஸ்டின் இருந்தால் கேளுங்க சும்மா. ஸோ இதுதான், இது எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுன்னா இங்கே வந்துட்டு என்ன இருக்கும். ஸோ இது மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டு என்ன இதில் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் டு ப்ரோ அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு மார்க்கெட்டை ஒரு ப்ராப்பர் வேலை தெரிஞ்சுக்கிட்டே உள்ள வந்துட்டு என்ன வரமாட்டாங்க. இந்த யூடியூப்பை பார்த்துட்டு அப்படி வருவாங்க. நான் புரோக்கர் ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போது ஒரு புரோக்கரை எப்படி தேர்ந்தெடுக்கணும், செபினா என்ன, செபியோட கண்ட்ரோல் என்ன, நமக்கு ஒரு இஷ்யூனா யார்கிட்ட வந்துட்டு என்னென்னா போகணும், யார்கிட்ட நம்ம அதை கம்ப்ளைண்ட் பண்ணணும், யார் நம்மளை சேவ் பண்ணுவாங்க, ஒரு ப்ராடக்ட்டு, கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன, ஐபிஓனா என்ன, பிரைமரி மார்க்கெட்னா என்ன, செகண்டரி மார்க்கெட்னா வந்துட்டு என்ன, ஆப்ஷன்னா என்ன, ஃபியூச்சர்னா என்ன, எதுக்காக அது உருவாக்கப்பட்டது, டெல்டானா என்ன, காமானா என்ன, தீட்டானா என்ன, ரோனா என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணணும், இது எல்லாமே பேசிக் டு ப்ரோவில் இருக்கும். அந்த ப்ராடக்ட் கிளாஸ் இருக்கும், ப்ளஸ் வந்துட்டு என்னென்னா டெக்னிக்கல் அனாலிசிஸும் வந்துட்டு என்ன பண்ணணும்னா இருக்கும். சரியா? ஓகே. ஸோ வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லை அப்படின்னா, இந்த எஃப்ஐடி டேட்டாவில் வந்துட்டு இப்போ ட்ராப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டுன்றதே ஒரு ட்ராப்பு தான். ஸோ எஃப்ஐஐ வந்துட்டு என்னென்னா அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி எப்படி ட்ராப் பண்ணுவாங்கன்றது தான் இந்த கோர்ஸில் வந்துட்டு என்னென்னா இருக்கும். இதில் நீங்கள் 3ல் எந்த கோர்ஸை எடுத்தாலும் வந்துட்டு என்னென்னா என்னோட இது வந்துட்டு என்ன பண்ணிடும், உங்களுக்கு வந்துட்டு என்னோட டெம்ப்ளேட் வந்துட்டு என்னென்னா கிடைக்கும். பட் என்னோட ரெஃபரலில் வந்துட்டு என்னென்னா போயிருக்கணும். 3 கோர்ஸை ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்துட்டு என்ன நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த என்னோட டெம்ப்ளேட்டும் உங்களுக்கு கிடைக்கும்.
ஏடிஆர் அண்ட் சிங்கிள் பிரிண்ட் டிஸ்பிளே. ஏடிஆர்ன்றதை வந்துட்டு என்ன போட்டுக்கலாம், சிங்கிள் பிரிண்ட் அப்படின்றது வந்துட்டு என்னன்னா இதுதான் சார், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே பாருங்க, நான் வந்துட்டு என்ன பண்றேன், இந்த இருக்கு இல்லையா, சிங்கிள் பிரிண்ட்டை இந்த மிரா சார்ட் டிபிஓவே வந்துட்டு என்ன பண்ணினா மார்க் பண்ணி காட்டிடும். ஸோ அப்போ இங்கே வந்துட்டு என்ன சிங்கிள் பிரிண்ட்டாக வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னீங்கன்னா, ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், இதுவே வந்துட்டு என்ன பண்ணுறோம், பிரித்து வந்துட்டு என்னென்னா காட்டிடும். இதுவே வந்துட்டு என்ன பண்ணிடும், பிரித்து வந்துட்டு என்ன பண்ணிடுறோம், அந்த கலரை வந்துட்டு என்னென்னா மார்க் பண்ணி வந்துட்டு என்ன பண்ணுறோம், இதை காட்டிடும். ஸோ சிங்கிள் பிரிண்ட்டு இதில் வந்துட்டு என்ன டிஸ்பிளே ஆகிடும். சிங்கிள் பிரிண்ட்னா ஹெவியான பையர் அண்ட் செல்லர் இம்பேலன்ஸாக வந்துட்டு வர்றதை அதையும் வந்துட்டு இதுவே அந்த கலர் இது பண்ணி மார்க் பண்ணி காட்டிடும். இதை ஒரு ஜோனாக மார்க் பண்ணிச்சுன்னா அது கச்சாமச்சான்னு சார்ட்டே இதாக இருக்கும். ஸோ அதனால் மிரா சார்ட்டில் வந்துட்டு என்னென்னா சிங்கிள் பிரிண்ட்டை வந்துட்டு என்ன பண்ணணும்னா இப்படி பிரித்து காட்டும். ஸோ ஏடிஆர்ன்றது ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்சு. ஸோ அதை வந்துட்டு என்ன டே டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்துக்கும்போது ஏடிஆர் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி இது பண்ணிக்க முடியும். இப்போ தேவகுமார் சாரோட கொஸ்டின் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே கைஸ். ஸோ வேறு எதுவும் கொஸ்டின்ஸ் வந்துட்டு என்னன்னா இல்லைன்னு நினைக்கிறேன். நான் நீங்கள் என்ன நம்பி உங்களோட நேரத்தையும் கொடுத்துருந்தீங்க. ஸோ உங்களோட நேரத்தை நான் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு என்னென்னா பயனுள்ளதாக இதாக்கிட்டேன், உங்களை டைமை வேஸ்ட் பண்ணாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் இதை வந்துட்டு என்னென்னா க்ளோஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் அகைன் ஃபைனல் கால். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? கொஸ்டின்ஸ் இல்லைன்னா நமக்கு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே கைஸ். ஸோ கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ஒன்ஸ் அகைன் வந்துட்டு ஆக்சல் பிக்ஸ் அண்ட் மிரா சார்ட்டுக்கு ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ், இந்த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you, Saravanan sir, for joining. Thank you so much, sir. And guys, if you have any feedback, please do share it at support@miracharts.com. Thank you so much, guys, for joining. Okay, Mr. Mulan. Can we close? Yeah, sure. Yes, we can. Thank you so much for joining. Thank you, everyone. Thank you. Thank you, everyone.